ஈரோடு வாசல் நண்பர்களுக்கும் மற்றும் இன்னைக்கு விருந்தினராக வந்திருக்கிற தனிவேல் அவர்களுக்கும் மற்றும் அனைத்து நண்பர்களுக்கும் இனிய மாலை வணக்கம். நம்ம இன்னைக்கு பேச போகிற டாபிக் வந்து எல்லாருக்குமே ஒரு ஒரு பரிச்சயமான வார்த்தையை பேஸ் பண்ணி வருது. உதாரணத்துக்கு பாம்பின்கால் பாம்பறியும், பாம்பு என்றால் படையும் நடுங்கும், பாம்பும் சாகாமல் கோலும் உரியாமல் இருக்கணும். இந்த மாதிரி நீங்கள் எங்கே போனாலும் பாம்பை பற்றியே தான் நம்ம கல்ச்சரில் நம்மளோட இனக்குழுவில் இருந்துகிட்டே இருக்குது. நம்ம ஒரு வெப்பமண்டல பகுதியில் வசிக்கிற ஒரு மக்கள் குழுவாக இருக்கிறதுனால பாம்பு இல்லாத இடங்களே இருக்காது. பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற நகரமயமாதலில் கூட இன்னும் பாம்பு வந்து அதுக்கு அடாப்ட் ஆகி வாழ்கிறதுக்கான சூழ்நிலை வந்துருச்சு. ஸோ இப்போ நம்ம பேச போகிற டாபிக் பற்றி நம்ம இன்னும் ஃபர்தராக போக போகிறோம். இந்த உரையை, இந்த ஒரு நிகழ்வை வந்து தொடங்கி வைக்கிறதுக்காக, வரவேற்புரை நிகழ்த்துவதற்காக நமது வாசல் குழு படைப்புக்குழு துணைத் தலைவர் திரு மூர்த்தி அவர்களை அன்போடு அழைக்கிறேன். திரு மூர்த்தி அவர்கள், உங்களோட வரவேற்புரையை தொடங்க. அனைவருக்கும் வணக்கம். ஈரோடு வாசல் அந்திமுற்றம் நிகழ்விற்கு அனைவரும் வரவேற்கிறோம். இன்று பாம்புகளும் நாமும் என்ற தலைப்பில் இந்த நிகழ்ச்சி நடைபெற உள்ளது. இந்நிகழ்விற்கு ஈரோடு வாசல் அமைப்பின் தலைவர் டாக்டர் வி அன்புமணி அவர்களையும், செயலர் டாக்டர் என் மைதிலி அவர்களையும், பொருளர் சதீஷ் அவர்களையும் வரவேற்கிறோம். அடுத்து, பாம்பை பத்தி நிறைய மர்மங்கள் இருக்கு, அறியாமை இருக்கு, தெரியாத தகவல் நிறைய இருக்கு. அதை பற்றியெல்லாம் வந்து நமக்கு வழங்குவதற்காக நம் நிகழ்வில் இணைந்துள்ள இன்றைய சிறப்பு முனைவர் தனிவேல் அவர்களையும் நிகழ்ச்சி வரவேற்கிறோம். மற்றும் ஈரோடு வாசல் அமைப்பின் உறுப்பினர்கள் மற்றும் பார்வையாளர்கள் அனைவரையும் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். நன்றிங்க படைப்புக்குழு துணைத் தலைவர் திரு மூர்த்தி அவர்களுக்கு. அடுத்து வாசல் பட்டயம் வாசிப்பதற்காக முனைவர் மஞ்சு அவர்கள் என்று வரவேற்கிறோம். திருமதி மஞ்சு அவர்கள் தற்போது வாசல் பட்டயம் வாசிப்பார்கள். மஞ்சு மேம், நீங்க ஓகே. அனைவருக்கும் எனது இனிய மாலை வணக்கத்தை உரித்தாக்கிக் கொள்கிறேன். ஈரோடு வாசல் உறுப்பினர்களாக நம் படைப்பு திறன், ஆளுமை திறன் மற்றும் உடல் மன நிலத்தினை மேம்படுத்திடவும், சமூக பங்களிப்புடன் இளைய தலைமுறைக்கு வழிகாட்டிடவும், நம் அமைப்பு தரும் வாய்ப்புகளை தேடல் உள்ளவர்களிடம் ஒன்றிணைந்து முழுமையாகவும் சரியாகவும் பயன்படுத்திக் கொள்வோம். எல்லை தாண்டி பயணிப்போம். நன்றி. மஞ்சு மேடம், அடுத்தது நமது சிறப்பு விருந்தினர் பற்றி ஒரு சிறிய அறிமுகத்தோட தொடங்கலாம்னு நினைக்கிறோம். நம்ம சிறப்பு விருந்தினர் முனைவர் தனிவேல் அவரில் உள்ள அகத்தியமலை மக்கள் சார் காப்பக மையத்தில் ஆராய்ச்சியாளராக பணிபுரிந்து வருகிறார். இது வந்து மணிமுத்தாறு வந்து திருநெல்வேலி பக்கத்தில் இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். அவர் தன்னுடைய ஆராய்ச்சி மற்றும் கற்றல் தேடல்களை தாண்டி தான் கற்று ஆராய்ந்து அறிந்த பல தகவல்களை வந்து எப்படி வெகுஜன மக்களுக்கு கொண்டு சேர்த்துறது. ஏன்னா பல்லுயிர் சூழல்ல நம்ம வாழ வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறதுனால இது வெகுஜன மக்கள் அடைஞ்சா மட்டும்தான் மற்ற உயிரினங்களையும் நம்மளால பேணி பாதுகாக்க முடியும் அப்படிங்கிறத வந்து அவர் முன்னெடுத்து செல்றார். இது ஒரு சமூகத்தில் பெரிய மாற்றத்தை கொண்டு வரும் அப்படின்னு நம்பலாம். மற்றபடி நான் வந்து பிபிசியோட அவரை பற்றி தேடும்போது அவர் போன ஆண்டு வந்து பார்த்தினோஜெனிஸ் என்பதை அப்படிங்கிற ஒரு வெறும் பெண்ணினம் மட்டுமே இருந்து கருவுருவாதல் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை வந்து அதை பற்றி பேசியிருந்தார், பிபிசியில் சொல்லியிருந்தார். அப்புறம் மேலும் அவர் வந்து உயிரியல் தொழில்நுட்பவியல் பிரிவில் வந்து முதுகலை பட்டம் பெற்று பூச்சியியல் துறையில் முனைவர் பட்டமும் பெற்றவர். கடந்த 15 ஆண்டுகளுக்கு மேலாக பல்லுயிர்களின் சூழல் சார்ந்து தனது தேடலையும் ஆராய்ச்சியும் தொடர்ந்து மேற்கொண்டு வருகிறார். மேலும் அவர் வந்து உயிரினங்களில் உள்ள உண்ணிகள் மற்றும் அதனால் ஏற்படக்கூடிய நோய் பரவல் தொடர்பான ஆராய்ச்சிகளையும் மேற்கொண்டு வருகிறார். கடந்த 4 ஆண்டுகளாக பாம்புகள் குறித்து தீவிரமாக பல ஆய்வுகள் செய்து வருகிறார் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது.
குறிப்பாக தமிழகத்தில் இருக்கும் பாம்புகளை பற்றி அனைவரும் எளிதில் தமிழில் அறியும் வண்ணம் நண்பர்களோட இணைந்து பாம்புகள் குறித்த தகவல்களை உருவாக்கி வருகிறார். தமிழகத்தில் பல மலைகள் மற்றும் காடுகளின் ஊடே பயணிக்கிறார். நல்ல கள அனுபவம் உள்ளவர். ஏன்னா ஒரு உயிரினத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா நம்ம புக்கில் படிச்சுட்டே இருந்ததுன்னா பத்தாது. அதனால் அவர் நிறைய ஃபீல்ட் ஒர்க் பண்ணுறதுனால தான் அவருக்கு இந்த அளவுக்கான அனுபவங்கள் இவ்வளவு இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இந்த சூழலை முழுவதும் உள்வாங்கி அங்கிருக்கும் நிலையை தெளிவாக விளக்கக்கூடியவர் அவர். பல்லுயிர்களுடன் தாவரங்கள் குறித்தும் விரிவாக அறிந்தவர். சூழல் மற்றும் பல்லுயிர்கள் சார்ந்து தான் கற்று அறிந்த தகவல்கள் எல்லாத்தையுமே தன்னை சுற்றி இருக்கும் நண்பர்கள் மற்றும் மற்ற குடும்பத்தினர், குழந்தைகள், உறவினர், சக ஆராய்ச்சியாளர்கள், ஆர்வலர்கள், பள்ளி கல்லூரி மாணவர்கள்னு எங்கே வாய்ப்பு கிடைக்குதோ அங்கெல்லாம் அவர் தொடர்ந்து பரவலாக்கி இந்த விழிப்புணர்வை ஏற்படுத்தி சூழல் சம்பந்தமான பாதுகாப்புக்கும் பல்லுயிர்களின் பாதுகாப்புக்கும் இயங்கி வர்றவர். ஸோ இப்போ தனியவேல் அவர்களை நமது வாசல் குழுவின் சார்பாக தனது உரையை நிகழ்த்த வருக வருகென வரவேற்கிறோம். வாங்க தனிவேல் அவர்களே. சார் இப்போ ஹோஸ்ட் அவருக்கு நான் கொடுத்துறவா? சக்தி சார். ஓகேங்க, கொடுத்துருங்க. அவருக்கு அன்மியூட்டும் பண்ணுங்க, பண்ணிட்டு ஹோஸ்ட் கொடுங்க. ஓகே, பண்ணிக்கிறேன். ரொம்ப நன்றி. ஒரே நிமிஷம், ஹோஸ்ட் மட்டும் மாத்திடுறேன், உங்களுக்கு ஸ்கிரீன் ஷேர் பண்ணிக்கிறேன். ஓகே. சார் இப்போ நீங்க ஹோஸ்ட், நீங்க ஸ்கிரீன் ஷேர் பண்ணலாம். ஸோ விசிபிளா இருக்குங்களா? ஓகே, கிளியரா இருக்குங்க. ஸோ அனைவருக்கும் வணக்கம். குறிப்பாக இந்த மாலை வேளையில் பாம்புகளை பற்றி தெரிஞ்சுக்க வந்திருக்கு. ஒரு குறிப்பிடத்தக்க அளவுக்கு எல்லாரும் வந்திருக்கோம். இந்த அமைப்பை, இந்த நிகழ்வை ஏற்படுத்தி கொடுத்த ஈரோடு வாசல் அவங்களுக்கு என்னோட நன்றிகளை சொல்லிட்டு இந்த உரையை தொடங்குவோம். இன்னைக்கு நம்ம சொல்லி பார்க்க போகிற விஷயங்கள் பாம்புகள். அவங்க நம்ம சுற்றி எப்படியான ஒரு இயல்பில் அவங்க இருக்காங்க, அவங்களோட வாழ்விடங்கள் எவை எவை, அவர்கள் எவைக்கெல்லாம் நஞ்சு இருக்குது, எதுக்கெல்லாம் நஞ்சு இல்லாத பாம்புகள் இருக்குது. ஸோ இதையெல்லாம் ஏன் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இது ஒரு லைஃப் சேவிங் ஸ்கில்னே நம்ம சொல்லலாம். வாழ்க்கையில் சில விஷயங்களை நம்ம கண்டிப்பாக ஒரு ரோடில் ஒரு போகணும் அப்படின்னா, நடந்து போகணும், இல்லை வண்டி ஓட்டணும்னா சில விதிமுறைகளை நம்ம ஃபாலோ பண்ணுறோம். அப்படி அந்த விதிமுறைகளை பின்பற்றுறதுனால அந்த விபத்தை நம்ம ஏற்படுத்தாமல், இல்லைன்னா விபத்து நமக்கு ஏற்படாமல் நம்ம தவிர்த்திருக்கோம். ஸோ அந்த மாதிரி இந்த மற்ற வன உயிரினங்களுக்கு இல்லாமல் இந்த பாம்புகள் நம்ம சக்திவேல் அவர்கள் சொன்ன மாதிரி இந்த பாம்புகள் நம்ம சுற்றியே இருக்குது. அதுவும் இந்த குறிப்பாக இந்த வெப்பமண்டல பகுதிகளில் மிகவும் அதிகமான எண்ணிக்கையிலேயே நம்ம சுற்றி பார்க்க முடியுது. ஸோ இப்போ பாம்போடு தான் நம்ம வாழ்கிறோம். அப்போ அதை பற்றின விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்க போது தான், அதை பற்றின அறியாமை நமக்கு நீங்க போகுது தான், அதை பற்றின நமக்கு ஒரு பயம் போகும். ஸோ அப்போ அதோட ஒரு ஏந்த வாழ்க்கையை, இந்த இயற்கையோட ஒரு ஏந்த வாழ்க்கையை நம்ம அதோட இயல்பில் நம்ம வாழ்கிறதுக்கு கண்டிப்பாக இது ஒரு லைஃப் சேவிங் ஸ்கில்லாக தான் நான் இதை பார்க்குறேன். ஸோ இந்த உரையில் நான் தெரிஞ்சுக்கிட்ட அடிப்படையான விஷயங்களை, இது ஒரு ஆன்லைன் மீட்டிங்காக இருக்கிறதுனால முதல்ல ஒரு இன்ட்ரோடக்டரி டாக் மாதிரி நான் அதை ப்ரெசென்ட் பண்ணிவிட்டு கூடிய சீக்கிரமே உங்களோட கேள்வி பதில்களுக்கு போகலாம். ஸோ அதுதான் மோர் கன்வீனியன்ஸாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அறிமுகமாக பாம்புகள் என்ன அப்படின்றத பற்றி நம்ம பார்ப்போம். அதுக்கு முன்னாடி பாம்புகளை நம்ம பார்த்த உடனே நமக்கு முதல்ல ஏற்படுறது ஒரு 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 பயம் கலந்த ஒரு உணர்வு, ஒரு ஆச்சரியம், இல்லைன்னா ஒரு பெரும்பாலானவர்களுக்கு ஒரு அச்சம் தான் நம்ம முதல்ல ஏற்படுது. சிலருக்கு பார்த்த உடனே அது பார்த்தோன்னா ஒரு அருவருப்பு பெரும்பான்மையான மக்களுக்கு இருக்கு, இல்லை அடிச்சு கொல்லணும்னு தோணுது. ஸோ இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, நம்ம
ஜீன்லேயே வந்து நமக்கு வந்து அந்த உயிர் மீதில் இருக்கிற ஒரு பாதுகாப்பு காரணமாக பாம்பு மாதிரியான எந்த உருவங்கள் பார்த்தாலுமே ஒரு ஒரு குச்சியோ ஓலையோ பார்த்தாலுமே நமக்கு வந்து ஒரு அச்ச உணர்வை ஏற்படுத்துது. இதுதான் இந்த ஒரு அஞ்சுவதுக்கு நம்ம அஞ்சணும். மற்ற இந்த அச்சம் எப்போ போகும் அப்படின்னா, இதை பற்றின ஒரு அறியாமை நமக்கு இருந்து நீங்கும் போது தான் அது கண்டிப்பாக நம்ம வந்து போகும். ஸோ பாம்புகள் பொதுவா வந்து அளவுல வந்து சின்ன ரொம்ப மில்லிமீட்டர்ஸ் சில அடி நீளம் உள்ள பாம்புகள்ல இருந்து ரொம்ப சிறிய திக்னஸ் இருக்கிற மில்லிமீட்டர் அளவுள்ள கனமுள்ள பாம்புகள்ல இருந்து அளவுல பெரிய அளவுள்ள பாம்புகள் வரைக்கும் இருக்கு. அவங்க எல்லாமே வந்து அதோட உடல் தோற்றம் வந்து நீளமான தோற்றம். நமக்கு இருக்கிற மாதிரியான கண்கள், இந்த உடல் உறுப்புகள் எல்லாம் உள்ளுறுப்புகளான இதயம், நுரையீரல் மாதிரியான எல்லா இயக்கங்களுமே அதுக்கும் நடக்குது. ஏன்னா அது வந்து ஒரு முதுகெலும்புள்ள உயிரினங்கள். ஸோ நமக்கு இருக்கிற மாதிரி எல்லா ஆர்கன்ஸும் இருக்கு. அதுக்கு அந்த நீளமான உடல் அமைப்புக்கு தகுந்த மாதிரியான ஒரு காம்பேக்டான ஒரு விஷயங்கள் இருக்கு. இதுல முதல் படத்துல இருக்கிறது பாம்பு, 2வது படத்துல இருக்கிறது மண்புழு. ஸோ இதுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னா, பாம்புகள் எல்லாமே வந்து அதனால செதில்களால மூடப்பட்டவை. இது இந்த 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 படத்துல பார்க்கும்போது நமக்கு அந்த மண்புழுவுக்கு வந்து செதில்கள் கிடையாது. இவங்களுக்கு வந்து கண்கள் இந்த செதில்களால மூடப்பட்டவை. சில வகை பாம்புகளுக்கு அந்த செதில்களை பார்த்தோம்னா, அந்த கீழே உள்ள படங்கள்ல நம்ம தெளிவாவே பார்க்கலாம். அதுக்கடுத்து பாம்புகளும் இந்த ஓணான்களும் ஊர்வன வகை சார்ந்தவை தான். இதை வந்து எப்படி நம்ம பாம்புகள் தனியா இந்த ஓணான்களை தனியா எப்படி நம்ம பிரித்தெடுக்கலாம் அப்படின்னா, இந்த ஓணான்களுக்கு கண் இமைகள் இருக்கும். அதே மாதிரி இங்க நல்ல வெளிப்புற காதுகள், இந்த செவித்துளை நல்லா தெரியும். ஆனா பாம்புகளுக்கு அந்த வெளிப்புற துளை கிடையாது. கண்களுக்கு வந்து இந்த இமை வந்து கிடையாது. ஸோ இதை வச்சுக்கிட்டு நம்ம வந்து ஓணான்களும் பாம்புகளையும் நம்ம வேறுபடுத்தலாம். நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அந்த வெப்பமண்டல பகுதிகளில் நம்ம இருக்கிறதுனால அளவுல சிறிய பாம்பான இந்த மாதிரியான உட் ஸ்னேக்ஸ், மேற்கு தொடர்ச்சி மலைகள் அடிவாரத்தில் கன்னியாகுமரி மாவட்டங்களில் காணப்படக்கூடிய இந்த உட் ஸ்னேக் முதற்கொண்டு, அதை விட இந்த பிராமினி வார்ம் ஸ்னேக்ஸ் சொல்லுவோம். இது வந்து ட்ரூ ஸ்மால் ஸ்னேக் சொல்லுவோம். அளவுல சிறிய இந்த பிராமினி வார்ம் ஸ்னேக் முதற்கொண்டு மிக அதிக நீளமான பாம்பான பைத்தன், ரெட்டிகுலேட்டட் பைத்தன் நம்ம இந்தியாவில் தான் இருக்கு. அதே மாதிரி அதிக நஞ்சுள்ள நீளமான பாம்பான கிங் கோப்ரா, ராஜநாகம்னு சொல்லக்கூடிய இந்த பாம்புகளும் வந்து நம்ம இந்தியாவில் தான் இருக்கு. ஸோ இந்த நம்ம என்ன சொன்ன மாதிரி இந்த உடல் உறுப்புகள் எல்லாமே பாருங்க, லிவர், ஸ்டொமக் இது மாதிரியான ஒரு காம்பேக்டான ஆர்கன், அதுக்கு மேலே ஒரு முதுகெலும்பு தொடர், அதுக்குள்ள ஒரு தலை அமைப்பு, தலையில வந்து இந்த பற்கள்ல வந்து நஞ்சு பை. எல்லா வகையான பாம்புகளுக்கும் நஞ்சு கிடையாது. சில வகையான பாம்புகளுக்கு மட்டும்தான் நஞ்சு இருக்கு. ஸோ அந்த நஞ்சு பையும் அந்த பல்லும் அந்த சேர்ந்து இருக்கிற சில வகையான பாம்புகளுக்கு மட்டும்தான் வந்து நஞ்சு இருக்கு. எல்லா பாம்புகளுக்குமே வந்து நஞ்சு கிடையாது. ஸோ உலகில் பார்த்தோம்னா இது வரைக்கும் 3700 வகையான பாம்புகளை வந்து இனம் கண்டுபிடிச்சிருக்காங்க. அதில் ஆஸ்திரேலியா முதல் இடத்துல இருக்கு. அதை தாண்டி 2ஆம் இடத்துல இந்தியாவில் 344 வகையான பாம்புகளுக்கு மேலே இருக்கு. அதில் வெறும் 62 வகையான பாம்புகள் தான் வந்து நஞ்சுடையவை. அதிலும் பெரும்பாலான பாம்புகள் வந்து மலைப்பகுதிகளில், கடல்களில், மனித குடியிருப்புகளுக்கு அப்பாற்பட்டு வாழக்கூடிய பாம்புகளாக இருக்கு. அதில் இந்தியாவிலேயே பார்த்தோம்னா தமிழ்நாட்டில் 140 வகையான பாம்புகள் இருக்கு. ஸோ இந்தியாவில் அதிக எண்ணிக்கையில் பாம்புகள் கொண்ட மாநிலமாக வந்து தமிழ்நாடு தான் இருக்கு. அதில் வந்து ஒரு அப்ராக்சிமேட்டாக ஒரு 40 வகையான பாம்புகளை நம்ம நஞ்சுள்ளவையாக குறிப்பிடலாம். அந்த 40 வகையான பாம்புகளும் வந்து நமக்கு இந்த மாதிரியான உயிர் போகக்கூடிய அளவுக்கு பாதிப்பை ஏற்படுத்துதா அப்படின்னா இல்லை. இந்த இந்த அதிகமான உயிரிழப்பு ஏற்படுத்தக்கூடிய பாம்புகளாக கருதுறது இந்த பிக் 4ன்னு குறிப்பிடுவாங்க. அந்த பாம்புகள் வந்து நல்ல பாம்பு, கட்டு வரியன், நம்ம கட்டு விரியன்னு சொல்கிறோம். அது மாதிரி குறிப்பிடுறது. விரியன்னா அதுக்கு அடுத்து நாம் பார்க்கக்கூடிய கண்ணாடி விரியனும் சுருட்டை விரியனும் தான் வைப்பர் வகையை சேர்ந்தவைகள். வைப்பரை தான் நம்ம விரியன்னு சொல்லுவோம். ஸோ இந்த கட்டு வரியனை வந்து நம்ம வரியன் தான் சொல்லணும். ஸோ இந்த 4 வகையான பாம்புகளும் தான் இங்கே நம்ம ஊர் பகுதிகளில் பெரும்பாலான உயிரிழப்பை ஏற்படுத்தக்கூடிய பாம்புகளாக இருக்குது. ஸோ இந்த பாம்புகளை தான் நம்ம வந்து குறிப்பாக நல்ல அடையாளம் கண்டுபிடிக்கிற அளவுக்கு நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய பாம்பு. ஸோ இப்போ ஒரு பாம்புக்கு ஒரு நஞ்சு இருக்குது. நம்ம வந்து அதுக்கு அந்த நஞ்சுள்ள பாம்புகளுக்கு எதிர் மருந்துமே ஆன்டிவெனாம்னு சொல்லுவோம். அந்த வெனாமுமே நம்ம வந்து பாம்போட அந்த நஞ்சில் இருந்து தான் எடுக்கிறோம். அது வந்து நம்ம இந்த மாதிரியான ஒரு நஞ்சை எடுத்து மற்ற
பெரிய மேமல்ஸ் இந்த மாதிரியான குதிரை மாதிரியான மேமல்ஸ்க்கு வந்து செலுத்தும்போது அதுக்கு இயல்பாகவே வந்து அந்த உயிர் பொருள் சுரக்கும். அந்த உயிர் பொருளை எடுத்து நம்ம வந்து மருந்தாக பயன்படுத்திக்கிட்டு வரோம். ஸோ இயற்கையில் வந்து பாம்புகள் எல்லாமே வந்து கார்னியோரஸ், நான் வெஜிடேரியன்ஸ். எதுவுமே வந்து வெஜிடேரியன்ஸ் கிடையாது. அதாவது தாவர வகைகளை சாப்பிடக்கூடிய பாம்புகள் கிடையாது. எல்லாமே கார்னிவோரஸ். ஸோ மற்ற ஒரு இரையை வேட்டையாடி உண்ணக்கூடியவங்க. இதில் இந்த உயிர் சங்கிலியில் பாம்புகளும் வந்து இரையாகும். பாம்புகளுக்கு மற்ற உயிரினங்களும் இரையாகும். அதாவது பாம்புகளை வந்து கழுகுகள் மாதிரியான பறவைகளும் சாப்பிடும். பாம்புகள் வந்து பறவைகளையும் பிடிச்சு சாப்பிடும். ஸோ அப்படி உயிர் சங்கிலியில் இடைநிலையில் இருக்கிறதுனால இவங்க வந்து ஒரு முக்கியமான இயற்கையில் இந்த ஒரு பங்கு வகிக்கிறாங்க. ஸோ அதுக்கு அடுத்து நம்ம சாதாரணமாக நம்ம பார்க்கக்கூடிய பாம்புகளை பற்றி ஒன்று ஒன்றா தெரிஞ்சுப்போம். இது பேர் வந்து புழு பாம்பு. நம்ம இந்த செவிட்டு பாம்பு காதில் பூந்துக்கும். இந்த மழை நேரங்களில் வந்து வீட்டை சுற்றி இந்த ரொம்ப ஒரு மண்புழு மாதிரி ஊர்ந்து வரும். தொட்டால் ரொம்ப வேகமாக. அதே மாதிரி வயல் வேலைகள் செய்கிறவங்க ரொம்ப எளிதாக பார்த்துருப்பீங்க. ஒரு மண்வெட்டிக்குள்ள எருக்குழிகளை வெட்டும் போது கூட நம்ம இந்த மாதிரியான இந்த பாம்புகளை பார்க்கலாம். ஸோ ஒரு சக்திவேல் சார் வந்து குறிப்பிட்டார், தன் கருவுருவாதல் பற்றி நான் ஒரு ஆர்டிக்கல் எழுதியிருந்தேன் அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த வகை பாம்புகளும் அந்த மாதிரியான தன் கரு உருவாதல் மேற்கொண்டவங்க தான். இந்த வகையான பாம்புகளுக்கு ஆண் இனங்களே கிடையாது. எல்லா பாம்புகளும் வந்து பெண் இனம் தான். இது வரைக்கும் ஆண் இனங்களை கண்டறிய முடியல, ஆண் இனங்கள் இல்லை. ஸோ இந்த பாம்புகளே வந்து தன் கரு உருவாதல் அந்த பார்த்தினோஜெனிசிஸ் மூலமாக முட்டையிட்டோ வந்து குஞ்சு பறிக்கக்கூடியவங்க. இதில் வந்து ஆண் இனங்களே கிடையாது. ரொம்ப சிறிய பாம்பு. இது காதுக்குள்ளே பூந்துரும் அப்படின்ற ஒரு தவறான நம்பிக்கைகள் இருக்குது. அப்படி இது செய்கிறதில்ல. ஸோ இந்த பாம்பு மேலே கடிக்க முடியுமா அப்படின்னா கடிக்கவும் முடியாது. ரொம்ப அளவில் ரொம்ப சிறிய வாயுள்ள பகுதி. ஸோ இது என்ன மெயினாக இரையாக எடுத்துக்கும் அப்படின்னா எறும்புகளோட முட்டைகள், கரையான்கள் இந்த மாதிரியே உணவாக எடுத்துக்கூடிய பாம்புகள். முற்றிலும் நஞ்சில்லாத பாம்பு. இதுக்கடுத்து இந்த ஷீல் டைல்டு. இது வந்து மேற்கு தொடர்ச்சி மலைகளில் ஈரோடு வனப்பகுதிகளில் சத்தியமங்கலம் இந்த மாதிரியான இல்லைன்னா மலை தொடர்களில் மட்டும் காணக்கூடக்கூடிய பாம்பு. இதோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு தனித்தன்மையான ஓரிட வாழ்விகளாக இருக்காங்க. இப்போ நம்ம வந்து திண்டுக்கல் மலையில் ஒரு பாம்புகள் பார்த்தோம் அப்படின்னா இந்த வகை பாம்பை பார்த்தோம்னா அது உலகத்தில் வேறு எங்கேயுமே பார்க்க முடியாது. அங்கே மட்டும்தான் பார்க்க முடியும். ஸோ அந்த மாதிரியான சிறப்புத்தன்மை வாய்ந்த பாம்புகள். இந்த கேடயவால் பாம்புகள், இது தமிழில் பேர் வந்து கேடயவால் பாம்புகள். இந்த பாம்புகள் வந்து மேற்கு தொடர்ச்சி மலைகள்லையும் இலங்கையிலையும் தான் பார்க்க முடியும். உலகத்தில் மற்ற எந்த பகுதிகள்லையும் இந்த வகையான பாம்புகள், இந்த இன பாம்புகள் இருக்காது. அதிலும் குறிப்பாக ஒவ்வொரு ஊருக்கும் தனித்தன்மை வாய்ந்த இந்த இடவாழ் உயிரினங்களாக இந்த பாம்புகள் இருக்காங்க. இதோட வால் பகுதியை பார்த்தோம்னா ரொம்ப தட்டையாக இருக்கும். அந்த தட்டையான பகுதி வந்து இப்போது ஒவ்வொரு பாம்புமே அதோட உடல் அமைப்பை பொறுத்து அங்கே எந்த இடத்துக்கு வாழ்கிறாங்களோ அதை பொறுத்து அதோட உடல் அமைப்பு மாறும். ஸோ இந்த வகை பாம்புகள் வந்து மண்ணுக்கடியில் பெரும்பாலும் வாழ்கிற பாம்புகள். ஸோ அதை வந்து நம்ம ஃபஸ்ஸோரியல்னு சொல்லுவோம். அப்போது ஃபஸ்ஸோரியல் தன்மை இருக்கிறதுனால இதோட வாலோட தேவை வந்து இதுக்கு இல்லை. மண்ணுக்குள்ளே இருக்கிற பாம்புகளுக்கு வந்து வாலோட பகுதி அது பெரிய தேவையில்லாத காரணத்தினால அது வந்து ரொம்ப துண்டிக்கப்பட்ட வாலாக நமக்கு காணப்படும். இதுக்கடுத்து மலை. ஸோ மண்ணுளி பாம்புகள் 2 வரல. ஓகே, பார்ப்போம். இதுக்கு அடுத்து இது வந்து மலைப்பாம்பு. மண்ணுளி பாம்புகளில் 2 வகைகள் நம்ம இருக்குது. அது வந்து தமிழ்நாட்டில் 3 வகையான மண்ணுளி பாம்புகள் இருக்குது. அந்த 3 வகையான மண்ணுளி பாம்புகளும் ஒன்று வந்து மேற்கு தொடர்ச்சி மலையில் மட்டும் காணப்படுகிறது. ஈரோடு மாதிரியான பகுதிகளில் சாதாரண மண்ணுளி பாம்புன்னு சொல்லக்கூடிய காமன் சாண்ட்போவா, அப்புறம் ரெட் சாண்ட்போவான்னு சொல்லக்கூடிய சிகப்பு மண்ணுளி பாம்புகள். இது 2ம் நம்ம பார்க்கலாம். அதோட வாள்களும் வந்து ரொம்ப தட்டையாக மண்ணுக்கடியிலேயே வாழ்கிறதுனால அது வந்து 2 தலை எது வால் எதுன்னு தெரியாததுனால அதை வந்து நம்ம இருதலை மணியன் அப்படின்ற ஒரு பண்பாவும் அழைக்கிறோம். அதுக்கடுத்து பைத்தன் வந்து நல்ல மரம் ஏறக்கூடிய பாம்பு, நீந்தக்கூடிய பாம்பு, அளவில் வந்து பெரிய பாம்பு. ஸோ இது வந்து மிகப்பெரிய அளவில் உள்ள மேமல்ஸ், பாலூட்டிகளையும் இரையாக எடுத்துக்கக்கூடிய அளவுக்கு இதோட இரை இருக்கிறதுனால அளவில் ரொம்ப பெரிய பாம்பாக இருக்குது. இது வந்து முற்றிலும் ஒரு நஞ்சற்ற பாம்பு.
ஸ்லைடு சேஞ்ச் ஆகல. ஓகே, ஓகே. ஸோ மண்ணுளி பாம்பு பற்றி சொல்லியிருந்தேன் இல்லைங்களா? இது காமன் சாண்ட்போவா, இது வந்து ரெட் சாண்ட்போவா. ஸோ இதோட வால் பகுதியும் பாருங்க, ஓரளவுக்கு தட்டையா கூராக இருக்குது. இதுக்கு வந்து வால் இருக்கிறதே தெரியல. தலை எது வால் எதுன்னே தெரியல. வால் வந்து நீளமாக இருக்காது. ஸோ ஒவ்வொரு பாம்பு நம்ம பார்க்கும்போதும் அதோட தலை, உடல் அளவு, அதோட வால் இதை வச்சு அதோட வாழிடம், அது வாழிடத்தை பொறுத்து இதோட உடல் அமைப்பு இருக்கும். அதை வச்சு நம்ம வந்து என்ன மாதிரியான வாழ்விடங்களில் இது காணப்படும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த தலைப்பகுதி பார்த்தோம்னா ரொம்ப கூரான முனை. ஸோ இதை மண் உளி ஏன் அப்படின்னு சொல்கிறோன்னா, இந்த மண்ணை தொலைச்சு உள்ளே போகிற அளவுக்கு அதோட தலை வந்து நல்ல பாருங்க, அது கூரான ஒரு அமைப்பாக பரிமாண வளர்ச்சியில் அது மாறிடும். அது மட்டும் இல்லாமல், ஸோ இந்த இந்த உடலில் இருக்கிற செதில்கள் பாருங்க, அந்த மண் வந்து ஒட்டாமல் அதெல்லாம் இருக்கிறதுக்காக ரொம்ப மைக்ரோ சின்ன சின்ன செதில்களாக ஒரு ஆர்னமெண்டேட்டடாக இருக்குது. இது மேலே வந்து மண் ஒட்டாத அளவுக்கு, மண்ணுக்குள்ளே தொலைச்சு உள்ளே போகிற அளவுக்கு ஏதுவானதாக இந்த மாதிரியான ஒரு பரிமாண வளர்ச்சி இந்த பாம்புகள் கிட்ட இருக்கு. அதுக்கடுத்து நம்ம சாதாரணமாக பார்க்கக்கூடிய தண்ணீர் பாம்புகளில் காணப்படக்கூடிய வகைகள். இதுதான் வந்து பொதுவாக நம்ம காணப்படக்கூடிய தன்மை பாம்பு. செக்கர்ட் கீல்பேக் சொல்லுவோம். நீர்நிலை அருகில் காணக்கூடிய பாம்புகள். இதுக்கு அடுத்து இந்த ஆலிவ் கீல்பேக், இதுலேயே இன்னொரு வகையான இதோட அடிப்பகுதி வந்து நல்ல மஞ்சளாகவும் சிகப்பாகவும் இருக்கிற மாதிரியான பாம்புகளும் நீர்வாழ் பாம்புகளும் இருக்குது. இதுக்கு அடுத்து வனப்பகுதியில் பார்க்கக்கூடிய பாம்புகள் இது ரெண்டும் வந்து காமனாக நம்ம ஊர் பகுதியில் இருக்கிற நீர்நிலைகள், நெல் வயல்கள், ஓடைகள், ஏரிகள், சில சமயம் வீட்டு பக்கத்துலேயும் நம்ம இதெல்லாம் பார்க்கலாம். ஆனால் இந்த வகை பாம்புகள் வந்து மலைகளில் மட்டுமே பார்க்க முடியும். இதுக்கு அடுத்து நீரை ஒட்டிய பகுதிகளில் இருக்கக்கூடிய இந்த வந்து ஸ்ட்ரைப்டு கீல்பேக். இதை வந்து இது மட்டும் தண்ணி பக்கத்தில் இருக்காது, புல்வெளிகளில் இந்த மாதிரியான பகுதிகளில் அதிகமாக இருக்கும். அதுக்கடுத்து இந்த பச்சை நீர்க்கோழின்னு சொல்லக்கூடிய இந்த பாம்பு வந்து நல்ல பாம்பு மாதிரியே படம் எடுக்கும். பார்க்குறதுக்கு அந்த மாதிரியான அதுவும் வந்து விரிச்சு காமிக்கும். இருந்தாலும் இது வந்து நான் வெனமஸ் ஸ்னேக்ஸ் தான். இதுக்கு அடுத்து பார்க்கக்கூடிய மோதிர வலைன்னு சொல்லக்கூடிய காமன் ட்ரிங்கட் ஸ்னேக்கு. ஸோ இது ஆபத்து காலங்களில் என்ன பண்ணும்னா, தன்னோட உடலை இந்த மாதிரி பெண்ட் போட்டு வளைச்சு வாயை விரித்து ஒரு பிளாக் மாம்பா மாதிரியான வாய் உள்ளே பார்த்தோம்னா கருப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும். இது ஒரு அச்சுறுத்தலை ஏற்படுத்தக்கூடிய வகைகளில் இருந்தாலும் இந்த பாம்புகளும் வந்து நஞ்சற்ற பாம்புகள். இதோட மெயினான உணவுகள் வந்து எலி, பறவைகள் இந்த மாதிரி. இதுவும் பகல் வேலை, இரவு வேலை 2 வேலையுமே நடமாடக்கூடிய இந்த பாம்புகள். இதுக்கு முன்னாடி பார்த்த பாம்புகளில் பெரும்பாலும் வந்து இரவு வேலைகளில் நடமாடக்கூடிய பாம்புகளாக தான். இது வந்து பேண்டேட் ரேசர்னு சொல்லக்கூடிய பாம்புகள். இப்போ வந்து தமிழ்நாட்டில் மட்டும் கூடி இருக்கிற இந்த வகை பாம்புகளை ஜோசப் ரேசர் அப்படின்னு பிரிச்சிருக்காங்க. இது ரேசர் அப்படின்றதுலேருந்தே தெரியும் இந்த பாம்பு வந்து எவ்வளோ வேகமாக செயல்படக்கூடியது அப்படின்னு. ஸோ நம்ம பார்த்தாவே எடுத்த உடனே சாரப்பாம்பு எப்படி வேகமாக ஓடுமோ அதே அளவுக்கு இந்த பாம்பும் வேகமாக ஓடக்கூடிய பாம்பு. இந்த உடலில் இருக்கிற இந்த கட்டுக்கள், இந்த தலையோட அமைப்பை பார்த்து நம்ம வந்து நல்ல பாம்பும் இந்த கண்ணாடி விரியன், கட்டு விரியன் பாம்புகளுக்கும் நம்ம வந்து இது குழப்பிக்கிறாங்க. இது வந்து ஈரோடு பகுதிகளில் ரொம்ப காமனாக பார்க்கக்கூடிய பாம்பு. இந்த பாம்பு பார்க்குறது அரிது தான். ஆனால் இந்த பாம்பு வந்து ஈரோடு பகுதிகளில் ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடிய பாம்பு. இதுக்கடுத்து நம்ம எல்லாருமே பார்த்துருப்போம் இந்த பாம்பு, சாரப்பாம்பு. ஸோ ரொம்ப நீளமாக இருக்கிறதுனாலையும், பகல் வேலைகளில் நடமாடுறதுனாலையும் நம்ம வந்து எளிதாக இதை வந்து நம்ம எல்லாரோட பார்வைக்கும் பட்டிருக்கோம். இந்த பாம்பை பார்க்காதவங்களே இருக்க மாட்டாங்க. நம்மளில் கூட எல்லாருமே பார்த்துருக்கக்கூடிய பாம்பு வந்து இந்த சாரப்பாம்பு தான். பெரும்பாலும் இதை எளிய இரையாக எடுத்துக்கிறதுனால ஆங்கிலத்தில் வந்து ரேட் ஸ்னேக்ஸ்னு சொல்கிறவங்க. ஸோ வயல்வெளிகளில் ரொம்ப காமனாக பார்க்கக்கூடிய பாம்பு. இதை எப்படி நம்ம அடையாளப்படுத்திக்கலாம், நல்ல பாம்பையும் சாரப்பாம்பையும் எப்படி வேறுபடுத்திக்கலாம் அப்படிங்கிறத நம்ம பின்னாடி பார்ப்போம். இது வந்து வாலில் விஷம் இருக்குன்னு சில பேர் சொல்லுவாங்க. வால் வந்து குத்திரும், அந்த மாதிரிலாம் எதுவும் இந்த பாம்புக்கு கிடையாது. நஞ்சுன்றது இந்த நஞ்சு சுரப்பியிலிருந்து நமக்கு சுரந்து வந்து பல்லில் கடிக்கணும். ஸோ இந்த பாம்பு வந்து முற்றிலும் ஒரு நஞ்சற்ற பாம்பு. ரொம்ப வேகமாக செயல்படக்கூடியதுனால சில வேளை நம்மளை வந்து இது கடிக்க நேரிடலாம், இல்லை கிழிச்சிட்டு ஓட நேரிடலாம், அந்த பல் பட்டுட்டு ஓட நேரிடலாம். ஆனால் இது வந்து முற்றிலும் ஒரு நஞ்சற்ற பாம்பு.
ஸோ இந்த பாம்புகள் வந்து ஓநாய் தலை பாம்பு, அதாவது உல்ஃப் ஸ்னேக்ஸ் சொல்லுவோம். வெள்ளிக்கோள் வரைன்னு தமிழ்ல அழகான ஒரு பேர் இருக்கு. இது தலை அமைப்பு பார்க்கும்போது ஒரு பார்க்கறதுக்கு அந்த ஓநாய் ஷேப்ல இந்த நல்ல பின் கழுத்து பகுதியிலேருந்து தலை நல்லா அகன்றும், மூஞ்சு பகுதி வந்து நல்ல கூராவும், கண் வந்து கொஞ்சம் மேல் நோக்கி இருக்கிறதுனால பார்க்கறதுக்கு ஒரு ஓநாய் மாதிரியான தோற்றம் இருக்கிறதுனால இது வந்து ஆங்கிலத்தில் உல்ஃப் ஸ்னேக்ஸ்னு சொல்கிறாங்க. இதோட உடல் வரிகள் வந்து நல்ல டிஸ்டன்ஸ் இதில் நல்ல ஒரு பட்டையாக இருக்கும். மற்ற கட்டுவிரியன் பாம்புகளுக்கு வந்து அது இருக்காது. இந்த மாதிரி 2 மெலிசான கோடு இருக்கும். அது நம்ம அதை பின்னாடி பார்ப்போம். இந்த பாம்புகள் வந்து நல்ல சுவர் ஏறக்கூடியது. இதோட ஏன்னா மெயினான உணவு வந்து பல்லியாக இருக்கிறதுனால இரவு வேளைகளில் நடமாடக்கூடிய பாம்பு. ஸோ இரவு வேளைகளில் பல்லிகளை பிடிக்க இந்த மாதிரி சில வேளைகளில் நம்ம வீட்டுக்குள்ளேயும் இந்த மாதிரி வந்துடும். அதுக்கடுத்து உல்ஃப் ஸ்னேக்ஸ் மாதிரியே இருக்கக்கூடிய இன்னொரு பாம்பு. அந்த உல்ஃப் ஸ்னேக்ஸ் இருக்கிற அந்த தடிமன் வந்து இந்த பாம்புகளுக்கு இருக்காது. இது பார்த்தோம்னா தலை நல்லா அகண்டும், உடல் நடுவில் பகுதி நல்லா அகலமாகவும், அதுக்கப்புறம் ஒரு கூரிய வாலாகவும் இருக்கும். ஆனால் இந்த பாம்புக்கு பார்த்தோம்னா தலையிலேருந்து உடல் வரைக்கும் ஒரே மாதிரியான சீரான ஒரு மெலிசான பாம்பாக இருக்கும். ஸ்லெண்டர்லாம் இருக்கும். அந்த பட்டையை வச்சு தான் நம்ம வந்து நல்லா வேறுபடுத்த முடியும். இது பார்த்தீங்கன்னா இந்த உடலில் இருக்கிற பட்டைகள் வந்து நல்ல நம்ம இந்த மாதிரியான பாம்புகள் பார்க்கும்போது நம்ம கட்டுவிரியனா இதுன்ற அந்த குழப்பங்கள் அடிக்கடி வரும். அதை எப்படி நம்ம தவிர்க்கலாம் அப்படின்னா, இந்த உடலில் இருக்கிற பட்டைகளை நம்ம வந்து வச்சுட்டு நம்ம வேறுபடுத்திக்கலாம். மெலிசான கோடா இல்லாமல் இந்த வந்து பட்டையாக நல்ல எல்லா இந்த உல்ஃப் ஆகட்டும், இந்த பிரைடல் ஸ்னேக்ஸ் ஆகட்டும், இதுக்கு எல்லாத்துக்கும் அப்படி இதாக இருக்கும். இதுக்கு அடுத்து பார்க்கக்கூடிய அளவில் நம்ம வந்து இது சின்ன சின்ன பாம்புகளை பார்க்கறதுனால இது வந்து எல்லாம் குட்டி பாம்பு, இது வந்து இதோட தலையோட அமைப்பில் இந்த மாதிரி இருக்குது பார்த்தோம்னா இது ஒரு நல்ல பாம்போட குட்டி அப்படின்னு எல்லாம் நம்ம நினச்சிக்கிறோம். ஸோ அப்படி இல்லை. ஒவ்வொரு பாம்பும் அதுக்கான ஒரு அளவு இருக்குது. இந்த பாம்புகள் வந்து மேக்சிமமே வந்து 3 அடிக்குள்ளே தான் வளரக்கூடியவங்க. 2லேருந்து 3 அடிக்குள்ளே தான் வளரக்கூடியவங்க. ஸோ இது வந்து நம்ம குட்டி பாம்பு குட்டி அப்படின்னு நினச்சிக்கிறோம். அப்படி கிடையாது. ஸோ இவங்களோட உருவ தோற்றமே மேக்சிமம் 3 அடி அதுக்குள்ளே இருக்கக்கூடிய பாம்புகள் தான். ஸோ இந்த வகையான சிறு பாம்புகள் வந்து ஈஸியாக நம்ம வந்து அடித்து கொன்னுடுறோம். இது ஏன்னா குட்டி தானே அப்படின்ற ஒரு விஷயத்தில். ஆனால் இவங்களும் வந்து ரொம்ப சூழலில் முக்கியமான பங்குகள் வகிக்கிறாங்க. இவங்களோட மெயினான இரையெல்லாம் என்னென்னா சிறு பூச்சியிலிருந்து பள்ளி முட்டைகள்ல இருந்து எல்லாமே இது வந்து உணவாக எடுத்துக்கக்கூடியவங்க. அந்த பாம்போட அளவை பொறுத்து அதோட இரை இருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரியான சூழல் பங்குகள் இருக்கும். இந்த வகை பாம்புகள் மற்ற உயிரினங்களுக்கும் இரையா இருக்கும். ஏன்னா பெரும்பாலான பாம்புகள் வந்து நல்ல புரோட்டீன் ரிச். ஏன்னா எல்லாமே ஒரு புரதச்சத்து மிச்ச விஷயங்களா இருக்கிறதுனால மற்ற உயிரினங்களுக்கு உணவுச் சங்கிலியில இரையாகவும் இந்த பாம்புகள் இருக்கிறது. இதுவும் நம்ம ஈரோடு பகுதிகளில் பார்க்கக்கூடிய பாம்புகள் தான். இதோட தலைப்பகுதிகள் மட்டும் நல்ல கருப்பாக இருக்கும். ஸோ இது வந்து டர்மிலிஸ் பிளாக் ஹெடட் ஸ்னேக்ஸ்னு சொல்லுவோம். கருந்தலை பாம்புன்னு நம்ம தமிழில் சொல்லலாம். இந்த பாம்புக்கும் இன்னொரு பாம்புக்கும் நஞ்சுள்ள இன்னொரு பாம்பும் வந்து ஒரே மாதிரி இருக்கும். அந்த விஷயங்களை நம்ம பின்னாடி பார்ப்போம். இது வந்து பெரும்பாலும் மண்ணுக்கு அடியில் காணக்கூடிய பாம்பு. ரொம்ப அரிதாக தான் நம்ம வந்து வெளியில் தென்படும். பெரும்பாலும் வந்து அரணைகளை வந்து உணவாக எடுத்துக்கும். அதை பார்த்தீங்கன்னா அது அந்த உடல் அமைப்புமே அந்த பார்க்கறதுக்கு ஒரு பாம்பு ராணின்னு இந்த பகுதியில் சொல்லுவாங்க. நம்ம ஊரில் அரணைன்னு சொல்லுவோம். அந்த அரணையை வந்து மெயினாக உணவாக எடுத்துக்கூடிய பாம்பு. ஸோ இதுவும் நம்ம ரொம்ப காமனாக பார்த்துருக்கக்கூடிய பாம்பு கொம்பேரி மூக்கன்னு சொல்லக்கூடிய பாம்பு. அந்த கொம்பேரி மூக்கனில் இந்தியாவில் ஒரு 12 வகைக்கு மேலான பாம்புகள் இருந்தாலும் நம்ம காமனாக பார்க்கக்கூடிய பாம்பு ஊர் பகுதிகளில் பார்க்கக்கூடிய பாம்பு இதுதான். இது பெரும்பாலுமான இரை வந்து பள்ளிகளை வந்து பள்ளிகள், ஓணான்கள் இந்த மாதிரியான விஷயங்களை இரையாக எடுத்துக்கும். ஸோ இது வந்து மரத்தில் அதிகமாக வாழ்கிறதுனால இந்த பாம்போட வால் பாருங்கள், வாலோட அளவு வந்து ரொம்ப நீளமாக இருக்குது. அதே மண்ணுக்குள்ளே இருக்கிற பாம்புகளுக்கு பார்த்தீங்கன்னா வாலோட அளவு வந்து சிறுசாக இருந்துச்சு, சின்னதாக இருந்துச்சு. ஸோ இதை வந்து மரத்தில் வந்து ஒரு பேலன்ஸ் பண்ணிக்கிட்டோம். அதே சமயம் வந்து வேகமாக போகிறதுக்காகவும் ஒரு கிளையிலேருந்து இன்னொரு கிளைக்கு வேகமாக போகிறதுக்காகவும் இந்த மாதிரியான ஒரு வால் அமைப்பு வந்து நீளமான வால் அமைப்பு பெற்றிருக்கு. இந்த தலையில் இருக்கிற இந்த ஒரு புள்ளி பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம காணக்கூடிய சாதாரணமாக காணக்கூடிய கொம்பேரி முக்கன்களுக்கு இந்த வகை புள்ளி இருக்கும். இதே இந்த புள்ளி இல்லாத பாம்புகள் எல்லாமே மலைத்தலங்களில் பெரிய மலைப்பிரதேசங்களில் காணப்படக்கூடிய மற்ற வகை கொம்பேரி முக்கன் பாம்புகள். இந்த பாம்புகளுக்கும் வந்து முற்றிலும் நஞ்சு இல்லாத பாம்புகள். இதுகளும் வந்து ஆபத்து இல்லாத பாம்பு. பார்த்த உடனே பயந்து எங்கேயாவது ஓடி ஒளியை தான் பார்க்கும். இல்லைன்னா தரையில் வந்து ரொம்ப வேகமாக போக முடியாது. இப்போ நம்ம வீட்டுக்குள்ளெல்லாம் வந்துருச்சுன்னா
ஓடுறதுக்கே அது வந்து ரொம்ப தடுமாறும். தரையை தேய்ச்சி ஒரே இடத்துல சுத்திட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். இதே ஒரு மரத்து மேல விட்டு பாருங்க, இதோட வேகம் தெரியும். ரொம்பவே ஃபாஸ்டஸ்ட் ஸ்னேக்னு சொல்றதுன்னா இந்த வகை கொம்பேரி முக்கன் பாம்புகளை தான் நம்ம சொல்ல முடியும். இதோட கண்கள் அளவு வந்து ரொம்ப பெருசா நல்ல வட்டமான கண்களா இருக்கும். தலையில பார்த்தீங்கன்னா தலையோட அளவுக்கு ஒப்பிடும்போது கண்ணோட அளவு வந்து ரொம்ப பெரிய கண்கள் கொண்ட பாம்புகள். இதுவும் மரத்துல வாழக்கூடிய பாம்பு. இதுவும் நம்ம ஈரோடு பகுதிகளில் பார்க்கக்கூடிய பாம்புகள். இது வந்து பறக்கும் பாம்பு அப்படின்னு சொல்லுவோம். ஒரு கிளையில இருந்து இன்னொரு கிளைக்கு வந்து கிளைட் பண்ணி தாவி போகக்கூடிய பாம்புகள். ஸோ அதை வந்து அந்த நிலையை வந்து நம்ம பறக்கும் நிலைன்னு சொல்கிறோம். ஸோ ஒரு உயரிய மரங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய வனப்பகுதிகளில் பார்க்கக்கூடிய பாம்புகள். மரப்பொந்துகளில் வந்து சில வேளை தலையை மட்டும் வச்சுட்டு இருக்கிற மாதிரியான விஷயங்களை பார்க்க முடியும். வனப்பகுதியை ஒட்டி இருக்கிற காடுகளில் நம்ம இந்த வீடுகளுக்கு கூட சில சமயங்களில் இந்த பாம்புகள் வரும், பார்த்துடலாம். இதுக்கு அடுத்தும் மரத்தில் வாழக்கூடிய இன்னொரு பாம்பு பச்சை பாம்பு. இதோட வாலும் நல்ல நீளமாக இருக்கும். ஸோ ஒரு கோவப்படும் போது அந்த அக்ரெஷனை வெளிப்படுத்த இந்த மாதிரியான கருப்பு வெள்ளை பட்டைகள்லாம் இந்த உடலில் காமிக்கவும். ஸோ இந்த பாம்புகளுக்கு மட்டும் கண் அமைப்பு வந்து நமக்கு இருக்கிற மாதிரியே ஒரு பைனாக்குலர் விஷயம். நாம் எப்படி நேரில் எப்படி பார்க்குறோமோ அந்த மாதிரியான முக அமைப்பு இருக்கிறதுனால இதோட மூக்கு அமைப்பு வந்து கூராக இருக்குது. ஸோ இதோட பார்வைக்கு இடைஞ்சல் இல்லாமல் அதோட மூக்கு அமைப்பு கூராக இருக்குது. பெரும்பாலும் வந்து இது மரக்கிளைகளில் ஒரு புதர் மாதிரியான அந்த செடிகளில் பார்க்கக்கூடியதுனால நம்ம கண்ணுக்கு எட்டிய அந்த கண்ணுக்கு நேராக இருக்கிற தூரத்தில் இது பார்க்கறதுனால நம்ம வந்து கண் கொத்தி பாம்பு அப்படின்ற இதுக்கு ஒரு பேரும் இருக்கு. ஸோ இறைய வந்து கவனமே சிதறாம நேருக்கு நேராக பார்த்து இந்த வேட்டையாடுறதுக்காக இந்த மாதிரியான ஒரு பண்பு இருக்கு. ஏன் இது பச்சையா இருக்குன்னா, பெரும்பாலும் இந்த மரத்துல வாழ்றதுனால ஒரு கேமோஃப்ளஜ்டா அந்த உருமறைப்பு திறனோட வாழ்றதுக்காக இந்த பாம்புகளுக்கு இந்த மாதிரியான ஒரு உடல் அமைப்பு இருக்கு. இந்த பாம்புகளுக்கு ஒரு மைல்ட்லி வெனாமஸ், அதாவது அதோட இரைய வந்து சாகடிக்கக்கூடிய பல்லி, குருவி இந்த மாதிரியான பறவைகளை வந்து சாகடிக்கக்கூடிய அளவுக்கு இதோட நஞ்சோட தன்மை இருக்கு. மனிதர்களுக்கு எந்த விதத்திலையும் அது வந்து பாதிப்பு ஏற்படுத்தாது. பூனைக்கண் பாம்பு. இது ஒரு இருவாடி பாம்பு. இதுக்கு முன்னாடி பார்த்த 2 பாம்புகள் எல்லாமே வந்து பகல்ல மட்டும் தான் பார்க்க முடியும். பச்சை பாம்பு வந்து இரவு வேளைகள்ல கொம்பேரி முக்கன் பாம்புகள்லாம் இரவு வேளையில மரக்கிளைகள்ல ஓய்வெடுக்கும். சாரப்பாம்புகள் கூட பகல்ல பார்க்க முடியாது. பகல்ல மட்டும் தான் பார்க்க முடியும். இரவு வேளைகள்ல பார்க்க முடியாது. இந்த பூனைக்கண் பாம்புகள் வந்து இரவாடிகள் பாம்பு. ஸோ இந்த மாதிரி பாம்புகள் எல்லா வேளைகளும் எல்லா பாம்பும் நடமாடாது. சில பாம்புகள் சில வேளைகள்ல தான் நடமாடும். அப்படி பார்க்கும் பொழுது இந்த பூனைக்கண் பாம்புங்கிறது ஒரு அந்திம வேளைகள்ல, ஒரு சாயங்கால வேளைகள்ல அதிகமா நடமாடக்கூடியதை பார்க்கலாம். இந்த பாம்பும் வந்து இந்த உடலை சுருட்டிக்கிட்டு தலையை வந்து இந்த எஸ்பெண்ட் போட்டு ஒரு தாக்குதல் ஏற்படுத்தக்கூடிய இது மாதிரி பண்ணும். இதோட கண்கள் வந்து நல்ல பூனை கண் மாதிரி இருக்கிறதுனால, இந்த கண்ணை பார்த்தீங்கன்னா பூனையோட கண்கள் மாதிரி இருக்கிறதுனால இதுக்கு வந்து தமிழ்ல பூனைக்கண் பாம்புன்னு பேரு. எப்படி அடையாளப்படுத்தலாம் அப்படின்னா, இதோட தலை மேல இருக்கிற அந்த காமா ஷேப், அந்த ஒய் மாதிரி இருக்கிற ஷேப் வச்சுக்கிட்டு நம்ம இதை வந்து அடையாளப்படுத்திக்கலாம். ரொம்பவே எளிதாகவுமே இன்னொரு சுருட்டை விரியன் பாம்புக்கும் இதையும் அடையாளப்படுத்திக்கலாம். இதோட செதில்கள் எல்லாமே ரொம்ப வலுவழுப்பானவை. அந்த பாம்புகளுக்கு எல்லாமே நல்ல சுறுசுறுப்பான செதில்களா இருக்கும். இது ஒரு நல்ல நீளமான பாம்பு. ஏன்னா இதுவும் ஒரு அர்போரியல் மரங்கள் ஏறக்கூடிய அளவுக்கான தன்மை உள்ள பாம்புகள். அதனால இதோட வாலும் நல்ல கூரியதா நீளமா இருக்கும். இதுக்கு அடுத்து காடுகளில் காணக்கூடிய பெரிய பூனைக்கண் பாம்புகள். இதுவுமே பார்த்தீங்கன்னா இந்த வால் அளவு நல்ல நீளமா இருக்கும். இந்த பாம்புகளும் முட்டையிட்டு குஞ்சு பொரிக்கக்கூடிய பாம்பு. ஸோ இதுவும் ஈரோடு பகுதிகளில், சத்தியமங்கலம் பகுதிகளில், இந்த மாதிரி காட்டு பகுதிகளில் பார்க்கக்கூடிய பாம்புகள். ஹம்னோஸ்ட் பிட் வைப்பர்னு சொல்லுவோம். ஸோ இந்த குழிவிரியன் வகை பாம்புகள் எல்லாத்துக்குமே குழிவிரியன் பாம்புகளில் இது மட்டும்தான் தரையில் வாழக்கூடிய பாம்பு. மற்ற பாம்புகள் எல்லாமே மரத்தில் வாழக்கூடிய பாம்பு. இதுவும் ஓரளவுக்கு பொட்டன்ட்டான வெனாம் இருக்கிற பாம்பு. இதை பற்றி நம்ம திரும்ப பார்ப்போம். இது வந்து மனித குடியிருப்பு பகுதிகளில் ரொம்ப அதிகமாக இருக்காது. வனப்பகுதிகளில் பார்க்க முடியும். வனப்பகுதிகளில் தரையில் பார்க்க முடியும். ஸோ இந்த லார்ஜ் ஸ்கேல்டு பிட் வைப்பர், மலபார் பிட் வைப்பர், பேம்பு பிட் வைப்பர் இந்த மாதிரியான பாம்புகள் எல்லாமே வந்து மலைப்பகுதிகள், மலைப்பகுதியை ஒட்டியுள்ள பகுதிகளில் பார்க்க முடியும். இந்த 3 பாம்புகளுக்குமே என்ன ஒத்துமைனா, இது எல்லாமே ஆர்போரியல். இந்த மாதிரி கலைகளில் தன்னோட வாலை பயன்படுத்தி பெர்கன்சிலாம் சுருட்டி வச்சுக்கிட்டு பிடிச்சிக்கிட்டு
அங்கே இருக்கிற பறவைகளை, இந்த மாதிரியான சின்ன சின்ன உயிரினங்களை வேட்டையாடி கூட சாப்பிடக்கூடிய பாம்புகள். ஸோ இதோட செதில்களை வச்சுட்டு நல்ல கீல்டு ஸ்கேலாக பெரிய செதிலாக இருக்கிறதுனால பெருஞ்செல் விரியன்னும், பெரும்பாலும் இது வந்து மலை அடிவார பகுதியில் காணக்கூடிய இந்த பாம்புகள் இந்த பாம்பு பிட்டை பெறும். இந்த மலையில எலிவேஷனில் இடைநில பகுதிகளில் காணக்கூடிய பாம்புகள் வந்து மலபார் பிட் வைப்பர். இது வந்து பல்வேறு இனங்களாக இப்போ சிறு சிறு இனங்களாக பிரிச்சிருக்காங்க. இருந்தாலும் நம்ம ஒரு பொதுவான தொகுதியாக அது மலபார் பிட் வைப்பர்னு இன்னும் வளர்ச்சிட்டு இருக்கோம். ஸோ இது வரைக்கும் பார்த்த பாம்புகள் எல்லாமே ஒரு பெரும்பாலும் உயிரிழப்பு ஏற்படுத்தாத கூடிய பாம்புகள். இனி பார்க்கக்கூடிய பாம்புகள் வந்து அந்த பிக் ஃபோர்னு சொல்லக்கூடிய 4 பாம்புகள். இது வந்து நம்ம கண்டிப்பாக அடையாளம் தெரிஞ்சுக்கிட்டாவே மற்ற எல்லா பாம்புமே வந்து பெரும்பாலும் நம்ம வந்து இதெல்லாம் நஞ்சில்லாத பாம்புகள் அப்படின்னு ஒதுக்கிடலாம். ஸோ இந்த 4 பாம்புகளும் ரொம்ப கவனமாக நம்ம வந்து அடையாளப்படுத்தி தெரிஞ்சுக்கணும். முதல்ல நம்ம பார்க்கக்கூடிய பாம்பு கண்ணாடி விரியன். ஸோ இந்த உடல்ல இந்த கண்ணாடி மாதிரியான இருக்கிற அமைப்பினால இது தமிழில் கண்ணாடி விரியன் பேர் வந்துருக்கலாம். ஸோ இதை நம்ம எப்படி அடையாளப்படுத்திக்கலாம்னா, ஒரு சங்கிலி தொடர் மாதிரி முதுகு மேலே இந்த மாதிரியான வளையங்களை வச்சுக்கிட்டோம். அது உடலோட சைட்லேயும் 2 பகுதியிலும் பார்த்தாலுமே இந்த மாதிரியான சங்கிலி தொடர் கொஞ்சம் விட்டு விட்டு தெரியும். ஆனால் இந்த மேலே வந்து ஒரு டபுள் ஸ்டாண்டர்ட் டிஎன்ஏ மாதிரி இல்லைன்னா ஒரு தொடர் சங்கிலி மாதிரியான அமைப்பு இந்த பாம்புகளுக்கு இருக்கும். இந்த பாம்புகள் வந்து பெரும்பாலும் வந்து இரவு வேளைகளில் தான் நடமாடும். சில வேளைகளில் காலை வேளைகள்லையும் பார்க்கலாம். ஆனால் வந்து இதோட ஆக்டிவிட்டி எல்லாமே பெரும்பாலும் இரவு வேளைகளில் தான் இருக்கும். இது வந்து ஒரு சிட் அண்ட் வெயிட் ப்ரெடேட்டர். அதாவது இரையை வந்து போய் தேடி இப்போ சாரப்பாம்புனா ஒரு எலி இருக்கிற இடத்துல தேடி அது பொந்துக்குள்ளே போய் இல்லைன்னா ஒரு பறவையை பிடிக்கணும்னா மரம் ஏறி போய் பிடிச்சு சாப்பிடும். ஆனால் இந்த பாம்புகள் என்ன பண்ணும் அப்படின்னா, ஒரு இரை வர பாதையை எலி தொடர்ந்து ஒரு இடத்துல போயிட்டு இருக்கு அப்படின்னா அந்த இடத்துல தொடர்ந்து வெயிட் பண்ணி அந்த இரை வரும்போது ஒரு தாக்குதலை ஏற்படுத்தி அது வந்து பிடிச்சு சாப்பிடக்கூடிய பாம்புகள். ஸோ அது வந்து அப்படி இரையை வந்து பிடிக்கிறதுக்காக காத்திருக்கிற வேலைகளில் நம்மளை வந்து இல்லைன்னா இறை தேட ஒரு இடத்துக்கு போக நேரத்தில் நம்ம வந்து மிதிப்படுறதுனாலையோ இது வந்து நம்ம கடி ஏற்படுது. இந்த பாம்புகளுக்கு வந்து நல்ல ஒரு ஹிஸ்ஸிங் சவுண்ட் கொடுக்கும். நல்ல ஒரு குக்கர் விசில் அடித்த மாதிரியான ஒரு பக்கத்தில் இருந்தாவே இந்த மாதிரியான ஒரு விசில் சத்தம் கொடுக்கும். இதோட தாக்குதல் வந்து ரொம்ப மூர்க்கமாக இருக்கும். எப்படின்னா அதோட ஸ்ட்ரைக் ரேட்டுக்கு பக்கத்தில் நம்ம நெருங்கும்போது இது வந்து கடிப்படுறதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்துது. ஸோ இது கடிப்படும் போது அந்த கடிப்பட்ட இடத்துல இருந்து நமக்கு வந்து ரத்தம் வழிஞ்சிட்டே இருக்கும். ஸோ உடனடியாக வந்து நம்ம ஹாஸ்பிட்டல் போய் வந்து பாதுகாப்பு ஏற்படுத்தணும். இது என்னன்னா நல்ல பாம்பு அளவுக்கு அதோட வெனம் வந்து வீரியமாக உடனே செயல்படலினாலும் இதுவும் வந்து அதிக அளவு நஞ்சு செலுத்துறதுனால நமக்கு வந்து இது கண்டிப்பாக வந்து சிகிச்சை எடுத்துக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்கு. கூடிய விரைவில் நம்ம எடுத்துக்கணும். ஸோ எப்படி அடையாளப்படுத்தலாம்னா, இந்த முக்கோண தலை, அதுக்கடுத்து உடல் மேலே இருக்கிற அந்த சங்கிலி தொடர். நம்ம ஒரு பாம்புகளை வந்து முழுசாக இருக்கிற பாம்பு முழுசும் பார்க்க முடியாது. ஏதோ அது சில வேளைகளில் வந்து வெளியில் வரும்போது முழுசாக பார்க்க முடியும். இதில் மறைஞ்சிருக்கும் போது இந்த மாதிரியான உடலில் ஏதாவது ஒரு பகுதிகளை கூட நம்ம பார்க்க முடியும். அதை வச்சுக்கிட்டே நம்மளால் ஈஸியாக நம்ம அடையாளப்படுத்திக்க தெரிஞ்சுக்கணும். ஸோ இது கூட நம்ம வந்து குழப்பிக்கிற பாம்புகள் வந்து மண்ணுளி பாம்பும் மலைப்பாம்பும். ஸோ இந்த மலைப்பாம்புக்கு வந்து நீளமான உடல் அமைப்பு, அதுக்கு அடுத்து பார்த்தோம்னா இதோட வால் நுனி, இது வந்து ரொம்ப வளவளப்பான செதில்கள் இருக்கும் மலைப்பாம்புகளுக்கு. இதுக்கு வந்து ரொம்ப சொரசொரப்பான செதில்கள். பார்க்கும்போதே அதோட ஸ்கேல்ஸ் வந்து ரொம்ப கீல்டா இருக்கும். அதோட நாசி துவாரம் வந்து அளவில் ரொம்ப பெருசாக இருக்கும் இந்த பாம்புகளுக்கு. இந்த மண்ணுளி பாம்புகளுக்கு வந்து ரொம்ப நெருக்கமான செதில்களாக இருக்கும் தலையில். இதுக்கு வந்து அப்படி இருக்காது. ஸோ இதை வச்சுக்கிட்டே நம்ம வந்து இது வந்து ஒரு மேப் போட்ட மாதிரியான உடலமைப்பு இது 2க்கும் இருக்குது. இது பார்க்கும்போது ஒரு நல்ல அழகான ஒரு சங்கிலி. இந்த கருப்பு வளையம், அதுக்கப்புறம் வெளிப்புறமாக ஒரு வெள்ளை வளையம், இது எல்லாமே நமக்கு தெளிவாக தெரியக்கூடிய வகையில் இருக்கும். அதுக்கடுத்து விரியன் வகையில் காணப்படக்கூடிய வந்து நம்ம ஊர் பகுதிகளில் சுருட்டைக்குட்டி அப்படின்னு சொல்லுவோம். இதை நம்ம எப்படி அடையாளப்படுத்திக்கலாம்னா, இந்த தலை மேலே இருக்கிற அந்த கூட்டல் குறியை வச்சு நம்ம அடையாளப்படுத்திக்கலாம். இது ரொம்ப இதோட ஸ்கேல்ஸுமே அந்த வைப்பர் ஸ்கேல்ஸ் எல்லாமே வந்து நல்ல அந்த பார்த்தோம்னா கீல்டு ஸ்கேல்ஸ் சொல்லுவோம். ஒவ்வொரு ஸ்கேலுக்கும் நடுவில் ஒரு கோடு இருக்கும். அந்த கோடு வந்து அதுக்கு வேணால் சொரசொரப்பு தன்மை தரும். ஸோ இதுக்கு பேர் ஏன் அப்படி வந்துச்சு அப்படின்னா, ஒவ்வொரு அந்த சொரசொரப்பான ஸ்கேல்களும் வந்து பார்க்கறதுக்கு ஒரு ரம்பம் மாதிரி இருக்கும். ஸோ இந்த ஸ்கேல்ஸ் பார்த்தீங்கன்னா,
இந்த பக்கத்துல இருக்கிறது சாஸ்கேல்டு வைப்பரு. இது கூட இந்த பக்கத்துல பார்க்கக்கூடியது காமன் கேட் ஸ்னேக்கு. இந்த ஒவ்வொரு ஸ்கேலுமே வந்து நல்லா சொரசொரசா இருக்கிறதுனால, இந்த பாம்புகளுக்கு ஒரு அந்த அந்த ஒண்ணோட உரசி இது வந்து இந்த சத்தத்தை ஏற்படுத்துது. ஏன் இந்த மாதிரியான ஒரு சத்தமும் ஏற்படுத்துது அப்படின்னா, அந்த எச்சரிக்கை உணர்வ தர்றதுக்கு இது வந்து பெரும்பாலும் வறல் நில பகுதிகள்ல காணப்படக்கூடிய பாம்பு. ஒரு பயன்படுத்தாத நிலம், இல்லைன்னா ஒரு வந்து அந்த மாதிரியான ஒரு ஹேபிடேட்ல வறல் நிலங்கள்ல இருக்கிறதுனால, இதோட வாயில திறந்து கத்தும்போது அதோட நீர் இழப்பை ஏற்படுத்தும். ஸோ அப்ப அந்த நீர் இழப்பை தவிர்ப்பதற்காக என்ன பண்ணுதுன்னா, உடலையே ஒண்ணோட உரசி, இது மாதிரியான ஒரு சத்தத்தை ஏற்படுத்தி, "நான் இங்க இருக்கேன், ஆபத்தானவன், என்னட்டருந்து விலகி போயிரு" அப்படின்ற அ அ ஒரு ஜிலேபி மாரி உடம்ப சுருட்டி வச்சுட்டு, உடம்பு ஒண்ணோட உரசி சத்தம் போடும். அப்பவே நம்ம அதிலிருந்து நம்ம விலகி நின்னுட்டோம் அப்படின்னா, நம்ம இது கடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் குறையும். ஸோ இது எப்படி நம்ம ஈஸியா பாருங்க, இந்த கேட் ஸ்னேக் எதுவும் பார்க்கறதுக்கு ஒரே மாரி இருந்தாலும், அதோட கண்ணு, அதுக்கு அடுத்து இதுக்கான வழவழப்பான செதில், இது உடம்பு வந்து நீளமான வால் இருக்கு. இதுக்கு வந்து அப்படி இல்ல. ஒரு ரொம்ப குட்டியான பாம்பு. அ ரொம்ப சின்ன அளவுல இருக்கிற பாம்புகள் அது. ஸோ இதோட கடி வந்து பெரும்பாலும் வந்து ஒரு நல்ல அடல்ட்ட வந்து உயிரிழப்பு ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு இருக்காது. ஏன்னா இதுல இன்னொரு பாம்பு இருக்கு. இதே வகையில வந்து இந்தியாவுல வந்து சாச்ரேக்கி அப்படின்னு வடமாநிலங்கள்ல பார்க்கக்கூடிய பாம்புகள் இருக்கு. அந்த பாம்புகள் வந்து உயிரிழப்பை ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு பொட்டன்ட் வெனாம் இருக்கு. இந்த வகையான பாம்புகளுக்கு அந்த அளவுக்கு வெனாம் இல்லைனாலும், அந்த அளவுக்கு ஓரளவுக்கு பாதிப்பு ஏற்படுத்தக்கூடியது இருக்கு. அதனால நம்ம கண்டிப்பா மருத்துவ சிகிச்சை அவசியமா இருக்குது, எடுத்துக்கணும். ஆனா பயப்பட தேவையில்ல. ரொம்ப சீக்கிரமே ஹாஸ்பிட்டல்லேருந்து வெளி அ அந்த மாரியான நஞ்சுக்கடியிலேருந்து வெளிய வரக்கூடிய சீக்கிரமே சிகிச்சை பெற்று குணமாயிட்டு வந்துரலாம். அந்த வகையில் அளவுக்கு தான் இதுக்கான நஞ்சு இருக்கும். ஆனா சிறுவர்கள இல்லைன்னா அந்த சிலவருக்கு உடல் உபாதைகள ரொம்ப ஏற்படுத்தக்கூடியவங்க ரொம்ப கவனமா இருக்கணும். அவங்களுக்கு வந்து இந்த பாம்பு வந்து பாதிப்பை ஏற்படுத்தும் அளவுக்குரிய பாம்புகள் தான். அதுக்கடுத்து முக்கியமா பார்க்கக்கூடிய பாம்பு, இது வந்து எந்தவித சத்தமுமே ஏற்படுத்தாது. இது கடிச்சா எந்தவித சிம்ப்டமுமே இருக்காது. இது இது வந்து பெரும்பாலும் இரவேளையிலேயே நடமாடும். இந்த பாம்பு வந்து கட்டு வரியன் பாம்பு. ஸோ இதோட வரிகள் உடம்புல வந்து இந்த மெலிசான 2 ஈக்குவலா இருக்கக்கூடிய வரி வரியா இருக்கிறதுனால, இது வந்து ஆ ஈஸியா நம்ம அடையாளப்படுத்திடலாம். நம்ம இரவு வேளைகள்ல லைட் அடிக்கும்போது அது மேல வந்து நல்ல கருகருன்னு ஒரு கருநீல கலர் கூட இது மேல வந்து பளிச்சுன்னு தெரியும். லைட் அடிக்கும்போது ஒரு ப்ளூ கலர்ஸ் கூட தெரியும். இத நம்ம எப்படி அடையாளப்படுத்திக்கலாம் அப்படின்னா, இந்த 2 வரிகள் 1, அதுக்கப்புறம் இந்த முதுகு மேல இருக்கிற அந்த அறுகோண செதில்கள். ஆ இது அந்த அளவுக்கு நம்ம உத்து பார்க்கணும்னு கூட இல்ல. ஒரு பாம்பு அதோட தலையிலிருந்து வால் பகுதிக்கு வரைக்கும் ஒரே அளவுக்கு ஈவனான திண்மமா இருந்துச்சுன்னா, தடிமன் வந்து ஒரே அளவுக்கு இருந்துச்சு அப்படின்னாலும், நல்ல கருகருன்னே இந்த மாரியான 2 கோடுகள் இருந்துச்சுன்னாவும், நம்ம வந்து ரொம்பவே கவனமா இருக்கணும். அது வந்து அ இரவு வேளைகள்ல நடமாடக்கூடிய இந்த கட்டுவிரியன் பாம்புகளா இருக்கலாம். ஸோ இதுவும் வந்து ஒரு நல்ல பாம்பு வகைய அ சார்ந்தது. இதோட வெனாமும் ஒரு நியூரோடாக்சிக் வகைய சார்ந்தது. ஸோ இது வந்து பகல் வேளையில நடமாடுறதில்ல. பெரும்பாலும் பாதிப்பு ஏற்படுறதில்ல. இரவு வேளைகள்ல அ ரொம்ப இருட்டான பகுதிகளுக்கு நம்ம போகும்போது, இது இது தாக்குதலை ஏற்படுத்துது. இது வந்து கடிபட நேரிடுது. இதோட கடி வந்து பல்லு வந்து ரொம்ப சின்னதா இருக்கிறதுனால, அ அந்த இதோட பாதிப்பு நம்ம கடிச்சதும் நமக்கு தெரியாது. ஏதோ ஊசி குத்துன மாரி இருக்கும். உடனே அந்த இடம்லாம் வலிக்குமா? அப்படின்னாலும் வலிக்காது. இதோட சிம்ப்டம்ஸ் வந்து ரொம்ப நேரம் கழிச்சு தான் தெரிய வரும். இந்த மெயினா வந்து தலையோட அளவு இது வந்து ஒரே மாரி இருக்கிற மாரி இருக்கும். ஸோ அதுக்கு அடுத்து இன்னொரு வித்தியாசம் என்னன்னா, இதோட அந்த கோடுகள், பட்டைகள் வந்து கழுத்துக்கிட்ட இருந்தே ஆரம்பிச்சுரும். இந்த பாம்புகளுக்கு கழுத்துக்கிட்ட அவ்வளவு தெளிவா இருக்காது. வால் கிட்ட போக போக நல்ல தெளிவா தெரியும். ஸோ இந்த பாம்புகளுக்கு அ கழுத்துக்கிட்ட இருந்து ஆரம்பிச்சு நடு உடம்புக்கு மேல வந்து இந்த பட்டைகள் வந்து கம்மியா தெரியும். ஸோ இதோட பட்டைகள் வந்து நல்ல அகலமா இருக்கும். இதுக்கு வந்து மெலிசான கோடுகளா இருக்கும். இதுக்கடுத்து நம்ம ஈஸியா அடையாளப்படுத்தக்கூடிய நல்ல பாம்பு. படம் எடுத்தா நம்ம ஈஸியா கண்டுபிடிச்சுருவோம். படம் எடுக்கல அப்படிங்கும்போது நம்ம எப்படி கண்டுபிடிப்போம்? அப்படிங்கிறதையும் சொல்லி பார்க்கலாம். அதுக்கு அடுத்து காட்டுல வனப்பகுதியில பார்க்கக்கூடிய ராஜநாக பாம்புகள். 2மே வந்து வெவ்வேறு வகையான பாம்புகள். ஆ அ இருந்தாலும் நம்ம நல்ல பாம்பு அப்படின்றதுனால இது ராஜநாகம்
அப்படின்னு சொல்கிறோம். இந்த கோப்ரா வந்து இவ்வளோ ஒரு நஞ்சுள்ள பாம்பு இருந்தாலும் ஏன் நல்ல பாம்பு அப்படின்றோம் சொல்கிறோம் அப்படின்னா, தமிழில் சும்மா அப்படி ஒரு பேர் வச்சிருக்க மாட்டாங்க. ஏன் இதுக்கு ஒரு நல்ல பாம்புன்னு பேர் வச்சிருக்கணும் அப்படின்னா, இதுக்கு வந்து அந்த நஞ்சை வந்து கட்டுப்படுத்துகிற தன்மை இருக்குது. சில வேளைகளில் வந்து ஃபால்ஸாக எந்த அளவுக்கு ஒரு இறை மீது வந்து நஞ்சு செலுத்தணும் அப்படின்ற ஒரு விஷயம் அதுக்கு இருக்குது. நம்ம மனித குடியிருப்புகளில் சுற்றி இருந்தாலும் ஆம், இது வந்து பெரும்பாலும் வந்து ஃபால்ஸ் பைட் கூட சில வேளைகள்ல குடுக்கறது இருக்கு. ஒருத்தர் வந்து தலைய தூக்கி வச்சுட்டு அச்சுறுத்தும்போது வந்து நான் ஆபத்தானவன் என்கிட்டருந்து விலகிறேன்ட்டு சொல்லிருது. அதையும் மீறி நெருங்கும்போது தான் நமக்கு இந்த மாதிரியான கடி ஏற்படுது. ஸோ பெரும்பாலுமான இறை வழிபாட்டுக்கள்ல நம்ம இந்த பாம்புகள தான் நம்ம வந்து வணங்குறோம். ஆ ஸோ ஒரு ஒரு அது வந்து ஒரு கன்சர்வேஷனோட அடையாளமாவே நம்ம வந்து கருதலாம். ஆம், அதுக்கு அடுத்து இத நம்ம எப்படி அடையாளப்படுத்திக்கலாம் அப்படின்னா ஸோ, ஆ ஆ இது வந்து ஒரு சாரப்பாம்பு. இது நல்ல பாம்பு. இந்த சாரப்பாம்போட அந்த உதட்டு செதில்கள்ல பார்த்தோம்னா, இந்த மாரியான பார்டர் போட்ட மாரி சின்ன சின்ன அந்த கருப்பான கோடுகள் இருக்கும். அளவுல இது வந்து நல்லா 6 அடிக்கு மேல இருக்கக்கூடிய பாம்பு. இதே நல்ல பாம்பு வந்து மேக்ஸிமமே 6 அடி தான் இருக்கும். 6 அடி, 5 அடி தான் வந்து நல்ல பாம்போட நீளமா இருக்கும். இதோட சாரப்பாம்போட வால் நல்ல நீளமா இருக்கும். இந்த பாம்புக்கு அந்த அளவுக்கு நீளமா இருக்காது. அதுக்கு இதோட கண்ண செதில்கள், இந்த வாய்க்கிட்ட இருக்கிற செதில்கள் பார்த்தோம்னா, அந்த கருப்பான கோடுகள் எதுவுமே இருக்காது. இதுக்கு வந்து நல்ல கருமையான பியூப்பிள். அந்த முழுசும் கருமையான பியூப்பிள். இந்த பாம்புக்கு பார்த்தோம்னா, அப்படி முழுசா ஒரு கருப்பா இருக்கக்கூடிய கண் அமைப்பு கிடையாது. ஸோ இத வச்சுக்கிட்டே நம்ம வந்து சாரப்பாம்பையும், நல்ல பாம்பையும் நம்ம வந்து வேறுபடுத்திக்கலாம். ஸோ அது டர்மரில்ஸ் பிளாக்கெட்டுன்னு சொன்னேன் இல்லைங்களா? அந்த பாம்புக்கு பார்க்குற மாரியே இதோ இந்த பாம்புகளுக்கும் வந்து தலையில இருக்கும். இது நாணற்குச்சி பவள பாம்புன்னு சொல்லக்கூடிய இது இன்னொரு நஞ்சு வகை உள்ள பாம்புகள். ஆ ஈரோடு பகுதிகள்லயும் பார்த்துருக்காங்க. ஸோ இந்த பாம்பு வந்து ரொம்ப அளவுல சிறிதா இருக்கிறதுனால பெரும்பாலும் கடிக்கிறது இல்ல. கடி ஏற்படுத்தல் இல்ல. ஆனா இதுக்கும் ஒரு பொட்டன்ட்டான வெனாம் இருக்கக்கூடிய பாம்பு. அதுக்கடுத்து பாம்புகளோட அ இவ்வளோ பாம்புகள் இருக்கு. இத வந்து நம்ம எப்படி வந்து பாம்பு கடியிலிருந்து தவிர்க்கலாம் அப்படின்னா, பெரும்பாலும் இந்த கழிவறைக்கு வந்து வெளியில போய் போது சில வேளை கடிப்படுறாங்க. பெரும்பாலான கடிகள் வந்து இந்த இரவு வேளைகள்ல மலம் கழிக்க போகும்போது தான் நடைபெறுது. ஸோ அதனால கழிவறைய பயன்படுத்தணும். கழிவறையிலயுமே சில வேளை வந்து பாம்புகள் உள்ள பூந்துருது. ஸோ இந்த மாரியான துளைகள் இருக்கும்போது, இல்லைன்னா வந்து இந்த வெயில் காலங்கள்ல அந்த நீர் தேவைகளுக்காக, இந்த மாரி ஏதாவது ஒரு விஷயத்துக்காக அந்த மாரி. ஸோ கழிவறை பயன்படுத்தும்போது ரொம்ப கவனமா நம்ம வந்து அ பார்க்கணும். லைட் வந்து யூஸ் பண்ணணும். அதுக்கு அடுத்து வந்து இந்த விறகுகள் இந்த மாதிரியான விஷயங்கள வீட்டுக்குள்ள குமிச்சு வைக்கக்கூடாது. ஸோ அதுக்கு வந்து விறகு, சாணம் இதிலெல்லாம் வந்து ஒரு விதமான வெப்பம் வந்து வெளியேறும். அந்த வெப்பம் வந்து அ இந்த குளிர் ரத்த பிராணிகளா இருக்கக்கூடிய பாம்புகளுக்கு வந்து தேவைப்படுது. ஸோ அப்ப அந்த கதகதப்புக்கு மறைவிடங்கள தான் தேடி இருக்கு. ஸோ அது மாரியான விஷயங்கள நம்ம வந்து வீட்டுக்குள்ள வச்சிருக்கிறது மூலமாவும், எப்பவுமே வந்து ஒரு வாகனங்கள ஒரு குறுகிய இடத்துல நிறுத்தி வைக்கும்போது, காலணிகள இந்த மாரி துணிய இந்த மாரி குமிச்சு வச்சிருக்கும்போது, இந்த மாரி இடங்கள்ல ரொம்பவே கவனமா நம்ம வந்து பார்க்கணும். ஸோ பாம்புகள் எப்பவுமே திறந்த வீட்ல அப்படியே வீட்ல வந்து நடு வீட்ல வந்து உட்கார்றதில்ல. எப்பவுமே வந்து ஒரு கார்னர பயன்படுத்தி ஒரு மனித பார்வையிலிருந்து விலகி தான் இருக்க பாக்குதுங்க. ஸோ அப்படி இந்த மறைவிடங்கள நாமளே ஏற்படுத்தி குடுக்கறதுனால, ஆ அ வந்து எலிகள் மாரியான விஷயங்கள் அதிகம் வர்றது வாய்ப்பு இருக்குது. அந்த எலிகள வந்து பிடிக்கிறதுக்கு இரையா வந்து இந்த பாம்புகள் உள்ள வருது. சில வேளையில உள்ள வரும்போது இதுக்கு நம்ம மறைவிடமா இருக்கிறதுனால வீட்டுக்குள்ள இருந்துருது. வீட்டுக்குள்ளேயே வந்து தங்கிராது. அது வந்துட்டு அடுத்து வெளில போகும். வெளில போகறதுக்கான ப டைம நோக்கி எதிர்பார்த்துட்டு இருக்கும். ஸோ அதுவரைக்கும் நம்ம அ அ அதுக்குள்ள நம்ம ஏதாவது விபத்தா கடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் ஏற்படுறதுனால, இதையுமே நம்ம வந்து தவிர்க்கணும். ஸோ இந்த மாரி அட்டைப்பெட்டிகள் வச்சிருக்கிறதுக்குள்ள நடுவுல மூட்டைகள் அ தானியங்கள் சேமிச்சு வச்சிருக்கிற மூட்டைகளுக்கு வந்து எலிகள் வரதுனால அது பக்கத்துல, இந்த மாரி தான் வந்து ஒரு கேஸ் ஸ்டடியில எங்கெல்லாம் பாம்பு பதுங்குதுன்ற விஷயங்கள பார்த்துருக்காங்க. ஸோ அதுக்கடுத்து வீட்ல வந்து செவர்ல இருக்கிற துளைகள், அ அந்த மாரியான விஷயங்கள அப்பப்ப சரி பண்ணிடணும். அது மூலமாவும் அதில தான் வந்து பாம்புகள் வந்து தங்கறதுக்கு ஏதுவா இருக்குது.
அந்த நம்மலாம் கல்லுக்கட்டு வச்சிருப்போம். அந்த கல்லுக்கட்டுக்குள்ள இருக்கிற பொந்துகள், அது மாதிரியான இருக்கிற இடங்கள்ல தான் பாம்புகள் வந்து தங்கும். அது வீட்ட விட்டு ரொம்ப தள்ளி இருக்கும்போது நமக்கு அது பிரச்சனை இல்ல. வீட்டுக்குள்ளே இருக்கும்போது நமக்கு இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கு. பெரும்பாலும் வயல் வேலைக்கு போறவங்க அப்படியே தரையில இந்த மாரி படுத்துடுறோம். ஸோ இந்த தரையில படுக்கும்போதும், அ இந்த கட்டு விரியன்னு சொல்லக்கூடிய பாம்புகள் வந்து கடிபடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா, இந்த மனித அந்த உடல் சூட்டுக்கு சில வேளைகள் அந்த பாம்புகள் நெருங்கி வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இந்த படத்துல பார்த்தோம்னா, இந்த கண்ணாடி அ கட்டுவிரியன் பாம்பு தான் இருக்கு. கட்டுவரியன் பாம்பு. ஸோ இந்த மாரியான புதர்கள் மாரி இடங்கள்ல கை விட்டுறக்கூடாது. அந்த இடத்துல ஒரு பாம்பு இருக்கும் அப்டின்னா, அங்க வந்து நம்ம வந்து ஒரு குச்சி வச்சு கலைக்கவோ, இல்ல மாரி எடுத்துட்டு தான் நம்ம பண்ணணும். இதுக்குள்ள பார்த்தோம்னா, ஒரு கண்ணாடி விரியன் பாம்புகள் இருக்கு. இதுக்குள்ள பார்த்தோம்னா, ஒரு சுருட்டை விரியன் பாம்பு இருக்கு. ஒரு நல்ல நீளமான மலைப்பாம்பே கூட இந்த மாரியான ஈஸியான புதர்ல கேமோஃப்ளாஜ்டா மறைஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா, ம ஏன் மலைப்பாம்பு சொல்றேன்னா, அளவுல இருக்கிற பெரிய பாம்புகள் கூட இந்த மாரி எளிதா மறைவிடங்கள்ல மறைந்திருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ஸோ, இங்க ஒரு பாம்பு இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்டின்னா, கவனமே இல்லாம நம்ம கைவிடுறது மூலமாவும், ஒரு அலட்சியம் வந்து காரணமா இருக்கும். இது நம்ம வீட்டு கொல்லைப்புறம் தானே, நம்ம பயன்படுத்தின இடம் தானே அப்டின்னு நம்ம கருதி, அ முன்னெச்சரிக்கை இல்லாம நடந்துறக்கூடாது. ஸோ, ஒரு பாம்பு கடிச்சிட்டா என்ன பண்ணும் அப்டின்னா, இது வந்து பாம்பெல்லாம் வராம இருக்கிறதுக்கான வழிமுறைகள். ஒருவேள பாம்பு நம்மள கடிச்சிருச்சு. தெரியாம ஒரு ஒரு கடி ஏற்பட்டுச்சு அப்டின்னா, நம்ம வந்து பதட்டப்படக்கூடாது. முதல்ல அதுக்கு என்ன பண்ணணும் அப்டின்னா, நல்ல ஒரு நண்பர்களுக்கு உதவி நல்ல ஒரு ஹெல்ப் பண்ற நண்பர்களுக்கு நம்ம முதல்ல கூப்பிடணும். ஏன்னா, நமக்கு எந்த வேற வேலையும் வந்து இப்ப நல்ல பாம்புலாம் கடிச்சிருச்சுன்னா, நாக்கு தடுமாறும். நம்ம என்ன சொல்ல வரோம்னு புரியாது. ஒரு வேள மயக்கம் ஏற்படலாம். ஸோ இந்த மாரியான சூழ்நிலைகள தவிர்க்கிறதுக்கு, நம்ம கவனமா இருக்கும்போதே என்ன நடந்தது அப்டின்ற விஷயங்கள ஒரு நண்பர்களுக்கு தெரிவிக்கணும். அதுக்கடுத்து, ஆ முடிஞ்ச வரைக்கும் அ என்ன பாம்பு அப்படின்னு பார்க்கறதுக்கு முயற்சி பண்ணலாம். அப்படி அடையாளப்படுத்த தெரியல அப்படின்னா, ஒரு புகைப்படமாவது எடுத்து பார்க்கலாம். அப்படியும் இல்லைன்னா, அத விட்டுறலாம். திரும்ப பாம்பு கிட்ட நெருங்கி போக வேணாம். நெருங்கி போறது மூலமா 2வது முறை கடி ஏற்பட்டு, இல்லன்னா அடிக்க போயிட்டு திரும்ப இன்னும் கடிப்பட்டவங்க நெறைய பேரு. ஸோ அப்படி அடிச்சு தான் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போணும் அப்படின்ற அவசியம் இல்ல. அப்படி அடிக்க போகும்போது திரும்ப கடிபட்டுச்சுன்னா, இன்னும் வந்து அந்த நிலைமை வந்து இன்னும் மோசமாக்கிறதா கூடியதா இருக்கலாம். ஸோ அதுக்கு அடுத்து இந்த சோப் போட்டு கழுவணுமான்னா, கழுவ தேவையில்ல. இப்போ ஒரு நாய் கடிச்சிருச்சு அப்டின்னா, அந்த நாயில வந்து கிருமிகள் இருக்கும். அதனால வந்து நம்ம கழுவலாம். ஆனா இந்த மாரி பாம்பு கடிகளுக்கு திரும்ப நம்ம அந்த இடத்த ரப் பண்ணும்போது, இல்ல தேய்க்கும்போது, அது வந்து இன்னும் ஒரு நஞ்சுள்ள பாம்பு கடியா இருந்துச்சு அப்டின்னா கூட, அது இன்னும் வந்து ஒரு அ மோசமான விளைவ ஏற்படுத்தக்கூடிய ஒரு ஏற்படுத்தும். ஸோ அதுக்கடுத்து என்ன பண்ணலாம் அப்டின்னா, பெண்கள் வந்து கடிச்சது அப்டின்னா, பெரும்பாலும் கைகள, கால்கள் இந்த மாரியான பகுதிகள் தான் இருக்கும். நம்ம அணிகலன்கள்லாம் அணிஞ்சிருப்போம். இப்போ வயல் வேலை செய்றவங்களுக்குலாம் பெரும்பாலும் இடது கையில தான் வந்து கடிப்படுது. ஸோ இந்த கையில கதிர பிடிச்சு அடுத்து அருவாவா இருக்கும்போது, இந்த மாரியான கைகள்ல கடிபடக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அப்ப இந்த மோதிரம், இதுல கையில வந்து கயிறா கட்டியிருக்கோம் அப்டின்னா, அதெல்லாம் வந்து நம்ம வந்து முதல்ல எடுத்துறணும். ஏன் அப்டின்னா, கொஞ்ச நேரத்திலேயே வந்து அங்க வந்து ஒரு வீக்கம் ஏற்படலாம். அடுத்து வந்து அதனால வந்து அந்த அத வந்து அங்கேயே வந்து வெனாம் தங்கிட்டு அந்த உடல் உறுப்ப வந்து இழக்கிறதுக்கான வாய்ப்புகள் கூட நெறைய இருக்கு. ஸோ அத தவிர்க்கிறதுக்கு முதல்ல வந்து நம்ம வந்து கையில இருக்கிற அந்த மாரி அணிகலன்கள வந்து கழட்டணும். ஆ அதுக்கப்புறம் வந்து எவ்வளோ சீக்கிரம் வந்து ஹாஸ்பிட்டல் போக முடியுமோ, அது வந்து நீங்க எந்த கடியா இருந்தாலும் ஹாஸ்பிட்டல் போயிறது நல்லது. கடிச்சிருச்சுன்னு சந்தேகப்பட்டாலுமே. ஏன்னா, அவங்க போயி அந்த பிளட் கிளாட்ட வச்சுட்டு எந்த நேரத்தில எவ்வளோ நேரத்தில வந்து ரத்தம் உறையுதோ, அத பொறுத்து வந்து அவங்க வந்து அதுக்கான சிகிச்சைய வந்து மேற்கொள்வாங்க. நிஜமாலுமே ஒரு நஞ்சு பாம்பு கடியா இருந்தா, அதுக்கான சிகிச்சை மேற்கொள்வாங்க. அ ஏன்னா, அந்த இதுதான் வந்து எதிர் மருந்து தான் இப்போதைக்கு நமக்கு பாதுகாப்பாக இருக்கக்கூடிய, உயிர காப்பாத்தக்கூடிய ஒரே நமக்கு இருக்கிற ஆப்ஷன். ஸோ இந்த மாரி ஒரு அ பா பாம்புகள் வந்து நெறைய இறந்து கிடந்து சாலைகள்ல நம்ம பார்த்துருப்போம். அதுவும் குறிப்பா இந்த மழை நேரங்கள்ல, இப்போ கூட ஈவினிங்ல நீங்க பார்க்கும்போது நெறைய இடங்கள்ல இந்த மாரி சாலை விபத்துக்கள பார்ப்போம். ஆ இந்த சாலை விபத்துக்கள நம்ம தவிர்க்கலாம். எப்படின்னா, ஆ முடிஞ்ச அளவுக்கு இந்த இரவு வேலை பயணங்கள தவிர்க்கிறது மூலமா இந்த மாரி பண்ணலாம். ஸோ இது மாரி பெரும்பாலுமான ஆ பாம்புகள் வந்து ஆ அவங்களுக்கு வந்து இந்த சாலை விரிவாக்கத்தின் மூலமா இந்த எக்ஸ்டென்ஷன் ரோடு கடக்கிறதுக்கு ரொம்ப சிரமப்பட்டு, இந்த மாதிரியான உயிரிழப்புகள சந்திக்குதுங்க.
அதுக்கடுத்து வாழ்விடங்கள் அழியறதுனாலயும் இந்த பாம்புகள் வந்து அழியுது. குறிப்பா இந்த பாம்புகள் வந்து நன்னீரும், கடல் நீரும் சேரக்கூடிய கழிமுக பகுதிகள்ல காணப்படக்கூடிய பாம்புகள். ஸோ, இப்ப அந்த கழிமுக பகுதிகள்ல நம்ம போடக்கூடிய பிளாஸ்டிக்ஸ், குப்பைகள் இதெல்லாம் போய் தங்குறதுனால அதோட வாழ்விடம் அழியுது. இப்போ நம்ம வீட்ட சுத்தி இருக்கிற புதர்கள அழிச்சிட்டோம் அப்படின்னா, மரங்கள எல்லாம் வெட்டிட்டோம் அப்படின்னா, பச்சை பாம்பு அதுக்கான வாழிடம் இல்லாம போகும். ஸோ, இந்த மாரி ஒவ்வொரு பாம்புக்கான வாழிடங்கள் அழிக்கிறது மூலமா, அத வந்து இந்த மாரி பொல்யூட் பண்றது மூலமா அதுக்கான பாம்புகளும் வந்து அழியுது. அதுக்கடுத்து அ பயோ மேக்னிஃபிகேஷன் சொல்லுவோம். ஒரு நஞ்சு செலுத்துவோம். இப்போ வந்து ஒரு எலிக்காக நம்ம வந்து ஒரு பாய்சன் வைக்கிறோம் அப்படின்னா, அந்த பாய்சனேட்டட் எலி போய் எங்கேயாவது சாப்பிட்டுரும். அத சாப்பிட்ட ஒரு இப்போ வந்து இந்த இந்த படத்துல இருக்கிறது ஒரு நல்ல பாம்பு. இது இவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, எலிக்கு வந்து நஞ்சு வச்சிருக்காங்க. அந்த எலி சாப்பிடுறதுக்கு வச்சிருந்த அந்த மிச்சர் கலந்த நஞ்சு வந்து அணில் சாப்பிட்டுருச்சு. அணில் சாப்பிட்டத வந்து அந்த ஒரு நல்ல பாம்பு வந்து அணில இரையா எடுத்துக்கும்போது 2 உயிரினமே இறந்தது. இதுக்கப்புறம் வந்து இத வந்து ஏதாவது ஒரு பறவைகள் எடுத்து சாப்பிட்டுச்சு அப்படின்னா, அதோட அது வந்து பயோ மேக்னிஃபிகேஷனா தொடர்ந்து இது வந்து போயிட்டே இருக்கும். ஸோ ஒரு நஞ்சு வச்சு சாகடிக்கிறது, இல்லன்னா வீட்டுக்குள்ள பாம்பு வந்துருச்சுன்னு மண்ணெண்ணெய் ஊத்துறது, ஆ இந்த மாரியான ஒரு விஷயங்கள் வந்து அதோட பாதிப்பு வந்து திரும்ப வந்து நமக்கே வந்து வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப இருக்கு. நன்றி. ஸோ ரொம்ப பேசிக்கான விஷயங்கள மட்டும் இங்க ஷேர் பண்ணியிருக்கோம். ஸோ இன்டராக்டிவா நீங்க உங்களுக்கான கேள்விகள கேட்டீங்கன்னா, நம்ம அதிலிருந்து தொடரலாம். ஆ எல்லாரும் அவங்கள அன்மியூட் பண்றதுக்கான ஆப்ஷன் குடுத்தீங்கன்னா, அவங்க அன்மியூட் பண்ணிட்டு கேள்வி கேட்பாங்க. மேம்? சார் வணக்கம். வணக்கம் மேம். ரொம்பவே அழகா சொன்னீங்க. ஆக்சுவலா பார்க்கவே பயமா தான் இருந்தது நீங்க சொன்ன மாரி. பட் நிஜமாவே நிறைய விஷயங்கள் வந்து சொல்லிட்டீங்க. பல வகை எதெல்லாம் வந்து வீரியம் உள்ளது, எது வீரியம் இல்லாது, எது விஷம் உள்ளது இல்லாது எல்லாமே. எனக்கு ஒரே ஒரு சந்தேகம் சார். அந்த பச்சை பாம்பு ஒண்ணு காட்டுனீங்க இல்லையா? அது இலைக்கலையோ இருக்குன்னு. அது வந்து யூஸ்வலா என்ன சொல்றேன்னா, அது நம்ம மேல வந்து பாஞ்சிரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படியா? அந்த நம்ம நடந்து போயிட்டு இருக்கோம், செடியில இருந்துச்சுன்னா அப்படின்னு சொல்றாங்க. அப்படியெல்லாம் இருக்குமா? ஆமா மேம். பச்சை பாம்போட வாழிடம் வந்து இந்த மாரியான சின்ன சின்ன புதர் செடிகள், அதில தான் வந்து வாழ்றவங்க. ஸோ பெரும்பாலும் நம்ம கண்ணுக்கு தட்டுப்படாது. சில வேளைகள்ல நம்ம பார்க்க முடியும். ஆ ஸோ பாஞ்சிரும் அப்படின்றது வந்து கிடையாது. நம்ம நம்ம வந்து ரொம்ப அந்த நம்ம அதுக்குன்னு ஒரு தற்காப்புக்கு நம்ம அந்த இத நெருங்கும்போது, நம்ம அது வந்து அது பாயிற மாரியான ஏன்னா அதோட உடல் வந்து நீளமான உடல். அத சுருட்டி அத வந்து முன்னீட்டும்போது கடிக்க வர மாரியான ஒரு அச்சுறுத்தல் தோணும். ஆனா பெரும்பாலும் வந்து நான் பல பாம்புகள நம்ம வந்து பார்த்துருக்கோம். இந்த மாரியான சர்வேஸ் போகும்போது பார்த்துருக்கோம். பெரும்பாலும் வந்து பச்சை பாம்புகள் வந்து அவ்வளோ வந்து அஜிடேட் ஆகுறதில்ல. நம்ம எப்போ வந்து அத பிடிக்க போறோம், இல்லைன்னா அதுக்கான விஷயங்களுக்கு தான் பண்ணோம். ஆ அந்த பாயிறப்ப கூட வந்து நம்ம கடிக்க முற்படாது. ஆ கடிச்சது இல்ல. ஆம் ஸோ வந்து
நம்ம அது மீது இருக்கிற பயம் தான் நம்மளுக்கான அந்த மாதிரியான ஒரு உணர்வை தருது. கண்டிப்பாக வந்து எல்லாருக்குமே ஒரு பாம்பு வந்து அந்த மாதிரி கடிக்க ஒரு ஸ்ட்ரைக் ஒரு அட்டன் பண்ணுச்சுன்னா நமக்கு வந்து ஒரு பயம் ஏற்படும். அது வந்து நம்மளோட இயல்பு. அப்படி அந்த பயம் தான் நம்மளை வந்து பாம்புக்கும் நமக்கும் ஒரு பாதுகாப்பான ஒரு இடைவெளியை கொடுக்குது. நிச்சயம் அது இருக்க வேண்டிய ஒரு விஷயம். ஸோ அது வந்து பாஞ்சு வந்து நம்மளை வந்து எந்த பாம்புமே வந்து தாக்காது. இந்த நான் சொன்னேன் இல்லைங்களா, அந்த கண்ணாடி விரியன் பாம்பு அதோட இரையோட பாதுகாக்க வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது சிட் அண்ட் வெயிட் பிரெடேட்டர்னு சொன்னேன் இல்லைங்களா, அந்த இரைக்காக காத்திருக்கிற வேலையில அந்த ஸ்ட்ரைக் ரேட்டுக்குள்ள போகும்போது நமக்கு வந்து பாஞ்சு கடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. கவனம் இல்லாம நெருங்கும்போது. மத்த எந்த பாம்புகளுமே வந்து இந்த மாரி தேவையில்லாம வந்து நம்மள தாக்கி கடிக்கணும் அப்படின்ற ஒண்ணும் இல்ல. ஒரு பாம்ப வந்து நம்ம கார்னர் பண்ணும்போது, ஏதாவது ஒரு குறிப்பிட்ட ரூம்குள்ள பூந்துருச்சு. அப்போ வந்து நம்ம வேற வழியே இல்ல. ஒரு குறுகிய சந்துக்குள்ள போயிட்டோம். அதுக்கு போகறதுக்கான வழி வேற இல்லங்கும்போது தான் நம்மள வந்து நேரடியா வந்து பாஞ்சு எதிர்த்து வரதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்கு. மத்தபடி மனிதர்களிருந்து விலகி போறதுக்கு தான் பார்க்கும். வேற ஏதாவது ஒரு ஆப்ஷன் வழி இருந்துச்சு அப்படின்னா, அததான் அது ப்ரிஃபர் பண்ணும். தேடி வந்து தாக்குறதுக்கான ஒரு விஷயமா அது என்னைக்குமே பாம்புகள் பண்றதில்ல. ஓகே சார், நன்றி. தனிவேல் வணக்கம். வணக்கம் சார். இந்த கோவிட் பீரியடுக்கு அப்புறம் அல்லது 2000க்கு பிறகு பாம்புகளினுடைய எண்ணிக்கை பெருகி இருக்கா? ஏன்னா குறிப்பா ஈரோடு மாவட்டத்துல இந்த கட்டுவிரியன் பாம்புகள் சமீப ஆண்டுகள்ல அதிகமா பெருகி இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பொதுவாகவே பாம்புகளுடைய எண்ணிக்கை அதிகரிச்சிருக்கா? கோவிட்னு எடுத்துக்கல, இந்த ஒரு 4 வருடங்களுக்குள்ள எண்ணிக்கை ரொம்ப கூடுதலா வந்திருக்கா? வணக்கம் சார். கோவிட் ஒரு பீரியடை நம்ம குறிப்பிடுறோம். இப்போ வந்து நம்ம பாம்புகளை அதிகம் பார்க்கறதுக்கு ஒரு காரணமா இருக்கிறது வந்து நான் இந்த செல்ஃபோன்களை சொல்றேன். ஏன்னா எல்லாருக்குமே வந்து அதை படம் எடுக்கக்கூடிய ஒரு வசதி இருக்கு. ஈஸியாக தகவல்கள் பரிமாறிக்கிற முடியுது. அடுத்து வந்து கோவிட் காலங்கள்ல ரொம்பவே அமைதியா நம்ம இயற்கையை ரொம்ப பார்த்துருக்கோம்னு நினைக்கிறேன் நான். ஸோ அதனாலேயே நிறைய கவனிச்சு பார்த்துருக்காங்கன்னு. இல்ல பாம்போட எண்ணிக்கை பெருசா அதிகமா இருக்கா, குறைஞ்சிருக்கா அப்படின்ற அளவுக்கு ஒரு டீட்டெயில்டான சர்வே, ஆராய்ச்சி இங்கே நம்ம எதுவுமே பண்ணல இல்ல சார். நம்ம பார்த்த விஷயங்கள ஒப்பிட்டு தான் நம்ம சொல்றோம். இதுக்கு முன்னாடி நம்ம பரபரப்பா இந்த சிந்தனை இல்லாம நிறைய வேலைகள்ல கவனமா இருந்திருப்போம். ஸோ இப்போ வந்து இப்போ பாம்புகள் மட்டும் இல்ல, பறவைகள் பார்க்க ஆரம்பிச்சிருக்கோம், பட்டாம்பூச்சிகள் பார்க்க ஆரம்பிச்சிருக்கோம். இந்த உயிரினங்களை பத்தின ஒரு எண்ணமே அதை பார்க்கணும், அது என்ன வகைன்னு தெரிஞ்சுக்கணுங்கிற ஆர்வமே இப்போ மக்கள்கிட்ட அதிகமா இருக்கிற ஒரு சூழ்நிலை தான் இருக்கு. ஸோ அதில தான் வந்து நம்ம இப்போ வந்து பாம்புகளையும் பார்க்குறோம். பாம்புகள் அதிகமா இருக்கிற மாரி நமக்கு தெரியுது. ஸோ ஒரு தெளிவான ஒரு கணக்கெடுப்பு தான் இது வந்து ஆ இந்த இது எந்த சூழ்நிலையினால இந்த வந்து பாம்புகள் அதிகமாயிருக்கு, குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்ல முடியும். ஸோ ஒரு டீட்டெயில்டு சர்வே, ஒரு கன்டினியூஸ் ஒரு மானிட்டரிங் இது இல்லாதான் பாம்புகளோட எண்ணிக்கையை வந்து நம்ம குறிப்பிட்டு சொல்ல முடியும். நம்மளோட அளவு நம்ம பார்த்தத வச்சுட்டு ஒரு முடிவு பண்றதுன்றது வந்து இப்ப சொன்ன மாரி தான். இப்ப அதிகமா கவனிக்க ஆரம்பிச்சிருக்கோன்றத வேணா நம்ம கருத்துல எடுத்துக்கலாம் சார். கதிர் சார். அன்மியூட் ஆப்ஷன் அன்மியூட் இப்பதான் பண்ண முடிஞ்சது. நான் இப்ப ஏன் சொல்றேன்னா, சமீப ஆண்டுகள்ல ஸ்னேக் பைட்னால இறக்குறவங்களோட எண்ணிக்கை முதல்லலாம் கேள்விப்பட்டதே இல்லை. ஒரு 80ஸ்ல 90ஸ்ல வந்து கேள்விப்பட்டது உண்டு. இப்போ ஒரு 3-4 வருடங்கள்ல கணிசமான எண்ணிக்கையில ஸ்னேக் பைட்டோடைய டெத் வந்து கேள்விப்பட ஆரம்பிச்சிருக்கோம். அது பர்டிகுலர்லி கட்டுவரியன் அல்லது கண்ணாடி வரியன் அதுதான் கேள்விப்பட ஆரம்பிச்சிருக்கோம். சரி, அதனாலதான் அதை கேட்டேன். இன்னொரு டவுட் நான் இப்பயே கேட்டேன். ரோட்ல போறப்ப பாம்பு கிராஸ் ஆகுச்சு அப்படின்னா அதுல காரோ லாரியில வந்து ஏறுதுன்னு சொல்றாங்க. கார்லயும் நம்ம ஏறுன சில வீடியோஸ் எல்லாம் பார்த்திருக்கோம். அது என்ன லாஜிக்? அதை தன்னை கிராஸ் பண்ணி வரக்கூடியதுல கார்ல பாஞ்சு அது ஏறிடுதா, அல்லது ரொம்ப எதேச்சியா நடக்கக்கூடியதா, அல்லது அதற்கான சாத்தியங்கள் நிறைய உண்டா? ஓகே சார். முதல் கேட்ட கேள்வியோட கண்டினியூஷனா இப்போ என்னன்னா, நம்ம அதிகப்படியான நிலங்களை நாம வந்து பயன்படுத்த ஆரம்பிச்சிருக்கோம். முன்ன வந்து இதுக்கு முன்னாடி இந்த
புதர்வெளிகள், வறண்ட புல்வெளி காடுகள் வந்து நிறைய இருந்தது. இப்போ ஈரோடு மாதிரியான பகுதிகளில் இந்த கடலை இது வந்து அதிகம் பண்ணுவோம். அப்போ அந்த சீசனை தவிர அதுக்கான காடு வயல் இதெல்லாம் இருந்தது. இப்போ வந்து மனித பயன்பாட்டில் வந்து நிலங்களை வந்து நம்ம அதிகம் பயன்படுத்த ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ நிச்சயமாக வந்து பாம்போட அந்த தரை பாம்புகளோட வாழிடங்கள் வந்து குறைஞ்சிருக்கு. அதுக்கப்புறம் வந்து இந்த சாலை கனெக்டிவிட்டி, இப்போ ரோடு வசதி அப்படின்றதும் வந்து ஒரு விரிவாக்கப்பட்ட சாலைகள் இருக்கு. சின்ன சின்ன கிராமங்கள்ல இருந்து தெருக்கள்ல வரைக்கும் சாலைகள் கனெக்ட் பண்ணுது. அதுக்கப்புறம் நகரத்துல இந்த மாதிரியான நெடுஞ்சாலைகள் எல்லாமே ரொம்பவே அதிகமாக விரிவாக்கப்பட்டிருக்கும். ஸோ ஒரு பாம்பு வந்து எல்லா பாம்புகளுமே வந்து இந்த தரையில வாழக்கூடிய பாம்புகள் பெரும்பாலும் இந்த இரவால நடமுடையக்கூடிய பாம்புகள், இரவாடி பாம்புகள் வந்து இந்த சாலை விபத்துக்குள்ளாகுது. பகல்ல இருக்க பாம்புகளும் ஆகுது. என்னன்னா இந்த விரிவாக்கப்பட்ட சாலையை வந்து கடக்கிறதுக்கு வந்து அந்த தூரம் வந்து அதிகமாகுது. நம்மளோட வாகனங்களும் இப்போ அதிகமாயிடுச்சு. முன்ன நம்ம பயன்படுத்திட்டு இருந்த வாகனங்களை விட இப்போ வந்து அதிக அளவு வேகமாக பயணிக்கக்கூடிய வாகனங்களை நம்ம பண்ணுறோம். ஸோ இப்போ டூ வீலர் எடுத்துக்கிட்டாவே நம்ம வந்து எத்தனையோ விதமான வேகமாக பயணிக்கக்கூடிய வாகனங்கள் நம்ம இருக்கு. இப்போ வந்து கார்கள், அந்த நம்ம ஒவ்வொரு வீட்டுக்குமே வந்து காரோட பயன்பாடு அதிகமாயிருக்கு. ஸோ இப்போ வந்து அதிகரிச்சிருக்கிற வாகனம், அதிகரிச்சிருக்கிற சாலையோட நீளம், இந்த விரிவாக்கப்பட்ட சாலை, இதெல்லாம் பாம்புகளுக்கு வந்து கடக்கிறதுல ஒரு பிரச்சனை ஏற்படுது. அதுக்கு அடுத்து இந்த சாலைகள் வந்து பாம்புகள் எல்லாமே வந்து ஒரு குளிர் ரத்த வகை பிராணிகள். ஸோ இயல்புல வந்து அதுக்கு வந்து அது பாறையா இல்லை வந்து அது விரிவாக்கப்பட்ட சாலையா அப்படின்லாம் தெரியாது. தன்னோட உடல் சூட்டை வந்து இந்த புற வெப்பநிலையை சார்ந்து இருக்கிறதுனால அப்போ வந்து அந்த எங்கே வந்து அதுக்கான வெப்பம் கிடைக்குதோ அந்த வெப்பத்தில் வந்து தன்னோட உடலை வந்து ஆக்டிவாக வச்சுக்கிறதுக்கு இந்த மாதிரியான சாலைகளை தேடி வரும். அந்த கதகதப்பான இடத்த வந்து அங்கே ஒரு பாறை கொடுத்துருக்கலாம், வெவ்வேறு ஒரு எருக்குழி கொடுத்துருக்கலாம், ஒரு மரச்ச இலைகள் வந்து மக்கின இலைகள் நிறையா இருக்கிற இடங்கள் கொடுத்துருக்கலாம். ஸோ இதெல்லாம் குறைஞ்சு இப்போ இது அதிகரிக்குமாகும்போது அப்போ வந்து இந்த சாலைகளில் கடக்கிறதுக்கு வேண்டிய உணவு தேடியோ இல்லை வந்து பாதுகாப்பான இடம் தேடியோ இந்த இரவு வேளைகளில் நடமாடும் போது அதிகப்படியான ஒளி வீச்சு கொண்ட ஒரு சாலை வந்து வரும்போது அதுக்கு வந்து எந்த பக்கம் போகிறதுன்னு திரும்ப தெரிய மாட்டேங்குது. ஸோ இப்போ வந்து அந்த வெளிச்சம் பாய்ச்சும் போதும் அதனால் வந்து ஒரு பார்வை இல்லாமல் செயல் இல்லாமல் இருக்க போகுது. ஏன்னா இரவாடி பாம்புகளே வந்து ஒரு குறைந்த ஒளியில் வாழக்கூடிய பாம்புகள். ஸோ அப்போ வந்து அதிகப்படியான ஒரு ஒளியில் ஒரு வாகனம் வருது அப்படின்னா அதுக்கு வந்து என்ன செய்கிறது அப்படின்றது சில வேளைகளை திரும்ப போகவும் முடியாது, வேகமாக கடக்கவும் முடியாது. அப்போ வந்து எளிதாக வந்து அதுக்கு நாம் வந்து ஒரு மரண தண்டனை கொடுத்துறதா தான் நான் நினைக்கிறேன். எந்தவித தப்புக்களுமே செய்யாத ஒரு இந்த இயற்கை சூழலில் அதுக்கு தெரியாது இவ்வளோ பெரிய வாகனங்கள் வரப்போகுது. அதுங்க எவால்வ் ஆன காலத்தில் இதெல்லாம் இல்லை. ஒருவேளை இருந்துச்சுன்னா இதுக்கும் சேர்த்து அவங்க இந்த பரிணாம வளர்ச்சி பெற்றிருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். சார், வேற ஏதாவது கேள்விகள் இருக்கா? சேட் பாக்ஸ்ல 2 கேள்வி கேட்டிருக்காங்க பாருங்க, உங்களுக்கு தெரியுதா? அப்போ எனக்கு தெரியல, யாராவது ஒருத்தர் ஹெல்ப் பண்ண பரவாயில்ல, வாசிச்சா ஈஸியா இருக்கும். நான் ட்ரை பண்றேன் பார்க்க. எனக்கு தெரியல. சாட்ஸ் ஓகே ஐ கேன் ரீட். ஸோ எந்த கேள்விகளும் தெரியல, நிறைய இருக்கு. அலோ மீ டு ஒன். கேள்விகளை யாராவது எனக்கு வாசிக்க முடியுமா? பார்க்க முடிஞ்சவங்க ப்ளீஸ். ஓகே, அன்மியூட் ஆப்ஷன் இல்லை நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. நான் தான் அன்மியூட் பண்ணுமோ? ஸோ உங்கள் சாட் பாக்ஸில் டைப் பண்ண முடிஞ்சாலும் பண்ணுங்க. மேம் உங்களை நான் யாராவது ஒருத்தர் அன்மியூட் பண்ணுறேன். சக்திவேல் சார், நீங்கள் படித்து சொல்லுங்கள். சரிங்க. முதல்
கேள்வி எடுக்கிறேங்க. ம் After what bite happened, which hospital we have to go? Any Yeah. specific hospital there அப்படின்னு ரவிவர்மா கேட்டிருக்கிறாங்க. ம் ஓகே. முதல் கேள்வி. ஸோ இந்த நான் எப்படி ஒரு ஆன்டிவனம் எப்படி ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க அப்படின்றத நான் சொன்னேன். ஸோ இது வந்து ஒரு இது நிறைய சீரீஸ் ஆஃப் ப்ராசஸ் இருக்குது. நஞ்சை அந்த மில்கிங்லேருந்து ஒரு பாம்புலேருந்து எடுத்து மற்ற 4 பாம்புகளுக்கும் இங்கே ஒரே ஆன்டிவனம் தான் நம்ம பயன்படுத்துகிறோம். ஸோ இப்போ 4 வெனாமும் சேர்ந்த ஒரு கலவையை ஒரு நம்மளோட பெரிய பாலூட்டிகளுக்கு கொடுத்து அதுலேருந்து ஒரு எதிர் உயிரி எடுத்து அது சோதனையில் நம்ம வந்து இந்த ஆன்டி சீரம் பண்ணிருக்காங்க. ஸோ இவ்வளோ காஸ்ட்லியான ஒரு சீரம் வந்து மற்ற ஹாஸ்பிட்டலில் வந்து அதுக்கான ஒரு விலை நிர்ணயம், ஏன்னா அதை ப்ரிசர்வ் பண்ணி வைக்கணும், அதை வாங்கணும், இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்குது அரசு மருத்துவமனைகளில். ஸோ இது வந்து நமக்கு இலவசமாகவே நமக்கு தராங்க. இப்போ ஒரு கண்ணாடி விரியன் பாம்பு கிடச்சிருச்சு அப்படின்னா நல்ல ஒரு பைட்டுக்கு ஒரு 40 வயல் கூட சில பேருக்கு தேவைப்பட்டிருக்கு. ஸோ இப்போ அவ்வளோ வயலுக்கு வந்து அவ்வளோ மணியை நாம் வந்து ஸ்பெண்ட் பண்ண வேண்டியிருக்கு. ஸோ முதல்ல வந்து அந்த கடியிலேருந்து தவிர்க்கிறதுக்கான நம்ம வந்து பாதுகாப்பாக இருக்கிறது. அப்படி கடி நிகழ்ந்துச்சு அப்படின்னா அது வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்லையே இதுக்கான வசதியை நமக்கு வந்து ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க. அப்படி அந்த கண்டிப்பாக ஒரு டிஸ்ட்ரிக்ட் லெவலில் இருக்கிற ஹாஸ்பிட்டலுக்கு இது இருக்கும். முதல்ல இந்த பிரைமரி லெவலான ஹாஸ்பிட்டலுக்கு மருந்துகள் எல்லாம் போதுமானதளவு இருக்கா அப்படின்றத நம்ம பார்க்கணும். அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் நம்ம வந்து கண்டிப்பாக வந்து விரைந்து அந்த டிஸ்ட்ரிக்ட் லெவல் ஹாஸ்பிட்டலுக்கு சேர்றது தான் நல்லது. ஸோ இதில் வந்து டிஸ்டன்ஸ் ரொம்ப இருக்குது, நம்மளால் அவ்வளோ ரீச் ஆக முடியல அப்படிங்கும்போது அதை வந்து ஒரு தனியார் மருத்துவமனையே நமக்கு வந்து ப்ரொவைட் பண்ண முடிஞ்சுது அப்படின்னா இங்கே நம்ம வந்து பணம் பார்க்க மாட்டோம். ஸோ உயிரை நம்ம பாதுகாக்கிற விஷயங்களை தான் பார்ப்போம். ஸோ எந்த ஹாஸ்பிட்டல் நீங்கள் சூஸ் பண்ணுறது அப்படின்றது வந்து அங்கே வந்து போதுமான மருத்துவ வசதி இருக்கான்றதை நம்ம வந்து முதல்ல தெரிஞ்சுக்கணும். கண்டிப்பாக அரசு மருத்துவமனைகளில் இதுக்கான விஷயங்களை தராங்க, ப்ரொவைட் பண்ணுவாங்க. அது அவங்களுக்கு நிச்சயம் வந்து தந்துட்டு இருக்காங்க. அதனால் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போகிறது நான் நல்லதுன்னு நான் சொல்லுவேன். அது இந்த மாதிரியான ஒரு மெடிக்கல் ஃபெசிலிட்டி இருக்க ஹாஸ்பிட்டலாக இருக்குங்கிறது நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்ல விஷயம் முன்னாடி. சரிங்க. அவரே வந்து இன்னொரு கேள்வியும் கேட்டிருக்காரு. அவர் வந்து ஐ வாட்ச் இன் யூடியூப் இன் தட் பேஸ்ட் ஆன் பைட் மார்க் வி கேன் ஐடென்டிஃபை வெதர் இட்ஸ் வெனமஸ் ஆர் நாட் அப்படிங்கிறாரு. அது உண்மையா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதில் வந்து நல்ல ஒரு அனுபவம் மிக்க பர்சனே வந்து சொல்கிறது வந்து ரொம்ப கஷ்டம். இங்கே வந்து அந்த பைட் மார்க்கில் வச்சுக்கிட்டு நம்ம சொல்கிறது இது வந்து இந்தியன் ஸ்னேக்ஸ்க்கு வந்து ரொம்பவே பொருந்தாது. என்ன என்ன பிரச்சனைனா ஒரு நம்ம கையை வேகமாக எடுக்கும்போது ஒரு பல்லு கூட பட்டிருக்கலாம், கிழிச்சிருக்கலாம். இல்லைன்னா வந்து அந்த ஒரு விஷயம் என்னென்னா நல்ல ஒரு வெனாமஸ் பைட்டாக இருந்துச்சுன்னா அதில் அந்த கடிப்பட்ட இடத்துல இருந்து ரத்தம் வளைஞ்சிட்டே இருக்கும். அதே வந்து க்ரைட்டுக்கான பைட்டாக இருக்கும்போது அது வந்து ரத்தம் நமக்கு வந்து வலியாது. ஸோ அப்போ வந்து எல்லா இது ஒரு பொதுவான ஒரு விதியாக இதை வச்சுட்டு நம்ம வந்து கண்டிப்பாக நம்ம வந்து சொல்ல முடியாது. இது வந்து வெனாமஸ் பைட்டு, இது வந்து நான் வெனாமஸ் பைட்டு அப்படின்றது நம்ம வந்து குறிப்பிட முடியாது. ஸோ அங்கே நம்ம வந்து ஒரு சஸ்பெக்டடாக இருந்துச்சு, நம்ம வந்து பாம்பை நேரில் பார்த்துட்டோம், அடையாளப்படுத்திட்டோம் அப்படின்னா நம்ம வந்து உறுதியாக இருக்கலாம். நமக்கு வந்து அடையாளப்படுத்திக்க தெரியல, இனங்காண முடியல அப்படிங்கும்போது நம்ம இருட்டில் ஏதோ ஒன்று கிடச்சிருச்சு அப்படிங்கும்போது நம்ம வந்து கண்டிப்பாக வந்து இது ஏதோ ஒரு மருத்துவமனைக்கு போய் அந்த பிளட் கிளாட்டிங் டெஸ்ட் எடுத்து தான் அவங்களுக்கு வந்து உடலில் வந்து வெனாம் இருக்கா இல்லையாங்கிறத அவங்க வந்து உறுதிப்படுத்தி சொல்லுவாங்க. ஸோ பைட் மார்க் வச்சு கெஸ் பண்ணுறதெல்லாம் ரொம்ப ரொம்ப தப்பான விஷயம். ஒருவேளை வந்து இது வந்து நான் வெனாமஸ் பைட்டுன்னு யாராவது சொன்னால் நமக்கு எப்படி இருக்கும்? அந்த உறுத்துதல் வந்து இருந்துக்கிட்டே தான் இருக்கும். நம்ம எப்போ வந்து கன்ஃபார்ம் பண்ண முடியும் அப்படின்னா நம்ம உடம்புல வெனாம் இல்லாமல் அப்படின்றது தெரியும் போது தான். ஸோ பைட் மார்க் வச்சு ஒரு ஆப்ஷன் வந்து ஒரு சரியான முறை அல்ல. நன்றிங்க. அடுத்தது பீகாக் பாப்புலேஷன் ஹஸ் இன்க்ரீஸ் நவடேஸ் டசன்ட் இட் அஃபெக்ட் த ஈகோ செயின் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த இன்னும் இருக்கா கேள்வி? சாரி. அவ்வளோதாங்க. அது ஈகோ செயின்ல எப்படி பாதிப்படையுது அப்படிங்கறத கேட்குறாங்க. பீகாக் பாப்புலேஷன். ஓகே. ஸோ இந்த சில இப்போ கருத்துக்கள் இருக்குது. இப்போ நரிகள் வந்து குறைஞ்சிருச்சு, இப்போ வந்து மயில்கள் வந்து அதிகமாயிருக்கு, அப்போ அதுக்கு ஒரு கனெக்ஷன் இருக்குது அப்படின்னு. ஸோ அது மட்டும் காரணமாக நான் பார்க்கல. இங்கே ஒரு ஈக்காலஜிக்கல் இம்பேலன்ஸ்ன்றது கண்டிப்பாக நிச்சயம் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. அது கதிர் சார் கேட்ட மாதிரி பாம்புகளோட எண்ணிக்கை அதிகமாயிருக்கா, மயில்களோட எண்ணிக்கை அதிகமாயிருக்கா அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு வந்து ரொம்ப விசிபிளாக தெரிகிற விஷயங்கள்லாம் நம்ம அதை அதிகரிச்சுன்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம். இப்போ
இப்போ மயில்களை வந்து நம்ம பார்க்குறோம். அதுக்கு காரணம் வந்து அதோட ப்ரீடேட்டர் வந்து அதிகம் இல்லை அப்படின்ற ஒரு காரணம் சொல்கிறாங்க. ஸோ மயில்கள் முன்னெல்லாம் பார்த்தோன்னா ரொம்ப தூரமாக ஏதாவது ஒரு மலைகளில் இந்த மாதிரி தான் இருந்துச்சு. இப்போ ரொம்ப சாதாரணமாகவே நடமாடுது அப்படிங்கும்போது ஸோ அதுக்கு வந்து இங்கே வந்து எதிர் உயிரி அதுக்கான வந்து ஒரு இறை அது மயிலை இரையாக்கக்கூடிய எந்த விஷயங்களும் இல்லை. ரெண்டாவது வந்து அது ரொம்ப ஒரு ப்ரொடக்டிவான ஸ்டேட்டுக்கு வருது. அது வந்து ஒரு மற்ற பறவைகளை மாதிரி வேட்டையாடப்படுறது இல்லை. அதோட முட்டைகளையும் நம்ம வந்து உணவாக எடுத்துப்படுறது இல்லை. அதை வந்து ஒரு நம்ம தே தேசிய பறவை ஸ்டேட்டஸில் வச்சுருக்கோம். அதுக்கு அடுத்து அது மீது வந்து வனச்சட்டங்கள் ரொம்ப வலுவான வனச்சட்டங்கள் இருக்குது. ஸோ இது எல்லாம் சேர்ந்து தான் அந்த ஒரு உயிரை பாதுகாக்கிறதுக்கான இத்தனை ஒரு விஷயமா இருக்குது. ஸோ இப்படி ஒரு உயிரை நம்ம வந்து ரொம்ப தொடர்ந்து பாதுகாத்துட்டே இருக்கோம். அதே சமயத்தில் இங்கே வந்து பல வகையான சிறு பாலூட்டிகள் அழிஞ்சிட்டு இருக்கு. முள்ளெலிகள் அழியுது, நரிகள் அழியுது, புலிகள் பாதுகாப்புன்னு நம்ம பெரிய ப்ராஜெக்ட்ஸ் திட்டம்ஸ்லாம் போட்டு அதை பற்றின விஷயங்களை பேசுகிறோம். பறவைகளை பாதுகாக்க நிறையா வீட்டுக்கெல்லாம் தண்ணி வைக்கிறோம், அது ஏதோ பண்ணுறோம். ஸோ ஆனால் இந்த மாதிரியான மற்ற உயிரினங்களை நம்ம கவனிக்கிறது இல்லை, அதுக்கான இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கல. ஸோ இப்போ இந்த வனச்சட்டங்கள் எல்லா உயிர்களுக்கும் பொருந்தணும். இந்த நம்ம பார்க்குற பார்வை விதம் இதுவும் வந்து எல்லாத்துக்கும் பொருந்தும் போது நமக்கு இது வந்து இங்கே இருக்கிற ஈக்காலஜிக்கல் பேலன்ஸ் வந்து சரியாகும். ஸோ நாம் எந்த உயிருக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்குறோமோ அது அது வந்து அளவில் பெருகிட்டு தான் போகுது, பெருகிட்டு தான் இருக்கு. நன்றிங்க. மற்றபடி வேறு யாராவது கேள்விகள் இருக்குங்களா? இந்த ஹாஸ்பிட்டல் விஷயத்தில் சில சமயம் வந்து நமக்கு சப்போர்ட்டிவ் மெடிசன்ஸ் தேவைப்படும். இப்போ விரியன் வகை பாம்புகளுக்கெல்லாம் வந்து முதல்ல பாதிக்கிறது வந்து இந்த ரத்தங்களை அந்த கிட்னியை ஃபெயிலியர் பண்ணும். ஸோ அப்போ அங்கே வந்து டயாலிசிஸ் பண்ணணும். இப்போ கிரைட் பைட்டுக்கெலாம் வந்து நமக்கு வந்து சில சமயம் வந்து சப்போர்ட்டிவாக இந்த ஆக்சிஜன்ஸ்லாம் தேவைப்படும். ஸோ இந்த மாதிரியான வசதிகள்லாம் இருக்கா அப்படின்றதும் நமக்கு தேவை. வெறும் ஆன்டிவெனம் மட்டுமே நமக்கு வந்து க்யூர் பண்ணாது. ஸோ அந்த நஞ்சோட பாதிப்பு வந்து ஒரு காக்டைல் புரோட்டீன். ஸோ வந்து பலவிதமான பாதிப்புகளை நம்ம உடம்புல ஏற்படுத்தும். அந்த பாதிப்புகளை சரி பண்ணக்கூடிய மூச்சு திணறலை கட்டுப்படுத்தணும், கிட்னி ஃபெயிலியர் ஆகக்கூடாம அதை தடுக்கணும். நிறைய தண்ணி அவங்க கூட கடிச்சாங்க கேட்டாங்க, பாம்பு கடிப்பட்டவங்க கேட்டாங்கன்னா நிச்சயம் வந்து தண்ணி கொடுக்கணும். தண்ணி கொடுக்கக்கூடாதுன்னு சில பேர் வந்து ரொம்ப இதாக இருக்காங்க. ஸோ வந்து ரொம்பவும் அதுக்குன்னு தண்ணியாக குடிச்சிட்டு இருக்க வேணாம். அவங்க தேவையான அளவுக்கு தண்ணி எடுத்துக்கிறது நல்லது தான். நன்றிங்க. வேறு யாராவது கேள்விகள் இருந்தா நீங்க டைப் பண்ணி போடுங்க அல்லது இதுல போடுங்க. இந்த மண்ணுளி ஒரு கேள்வி பாம்புக்கான இருக்குதுங்க. விலைன்னு ஒண்ணு பெரிய ஒரு மார்க்கெட்ல ஓடிட்டு இருக்குல்ல, ம். அது எந்த அளவுக்கு உண்மை? நீங்க நம்புறீங்களா சார்? இல்ல நீங்க இல்ல வாங்குவீங்களா சார்? நான் வாங்க மாட்டேன். வாங்க மாட்டீங்களா சார்? யாராவது வாங்கினா விற்கலாம் சார், அதுக்காக. வாங்கினா விற்கலாம். ஓகே, ஏதாவது ஒரு மார்க்கெட் இருந்தால் நம்ம பார்க்கலாம். ஓகே. ம். விஷயம் என்னன்னா சார், அதை வச்சுட்டு நம்ம என்ன பண்ண முடியும்? ஒரு ஒரு பாம்பு வச்சுட்டு நம்ம இது எல்லாமே வந்து இப்போ யாராவதுக்கு ஒரு தீர்வு வேணும், ஒரு மெடிக்கலாக ஒரு தீர்வு வேணும்னா அதை அந்த மண்ணுளி பாம்பு எடுத்தா பண்ணலாம். இல்லை புலியோட பல்லு வேணும், புலியோட நகை வேணும், இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்த சொல்லி ஸோ அதில் வந்து ஒரு வியாபாரம் நடக்குது. முன்ன ஒரு காலத்தில் இதெல்லாம் முறையாக ஒரு சித்த மருத்துவமாக இதுக்கான முறைகளை பண்ணி அது வந்து இருந்திருக்கலாம். ஒருவேளை ப்ராக்டிஸில் இருந்திருக்கலாம், அதுக்கான விஷயங்கள் இருந்திருக்கலாம். அப்போ இருந்த நோய்கள் வேற, நோய்க்கான தீர்வுகள் வேற. இப்போ நாம் வந்து நீங்கள் சொல்லுங்கள், நம்ம வந்து ஒரு தலைவலிச்சா நீங்கள் என்ன பண்ணுறீங்க? நம்ம வந்து இதுக்கான நம்ம என்ன மாதிரியான மருத்துவ முறைகளை எடுத்துக்கிறோம்? இப்போ அளவுக்கு அதிகமான நமக்கான சித்த வைத்தியத்துலேயும் சரி, கை வைத்தியங்கள்லேயும் சரி, அலோபதி வைத்தியங்கள்லையும் சரி, அதுக்கான மருந்துகள் இருக்குது, தேவைகள் இருக்குது, மருத்துவ முறைகள் வளர்ந்துருக்கு. ஸோ இதெல்லாம் தாண்டி இன்னுமே நம்ம வந்து இது மாதிரியான ஏதாவது ஒரு உயிரினத்தோட ஒரு பொருள் வந்து நமக்கு வந்து ஏதாவது ஒரு தீர்வா அதுக்கு நமக்கு அமையுது. தனியவேல் உங்களோட வாய்ஸ் பிரேக் ஆயிருச்சுங்க. திரும்ப ரீஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறேன்.
அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க தனியவேல். இது மியூட் ஆயிட்டீங்க. நீங்களே ஹோஸ்டா இருந்ததுன்னா அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க. கேக்குதுங்களா? ஓகே, தேங்க்யூ. ஸோ என்ன சொல்லிட்டு இருந்தேன்னா, இந்த மாதிரியான இன்னுமே வந்து நம்மளோட மருத்துவ முறைகள் வந்து வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. இன்னுமே ஏதாவது ஒரு உயிரினத்தோட பொருள் வந்து நமக்கு இன்னும் ஒரு தீர்வை தரும் அப்படின்றது வந்து ஒரு ப்ராக்டிஸ் இல்லாத ஒரு செயலா தான் இருக்கு ஒண்ணு. அதுக்கு அடுத்து அதிர்ஷ்டம் இந்த மாதிரியான விஷயங்கள நம்புறது. ஸோ இந்த மாரி அந்த மாரியான ஒரு சிதைவுல அதுல கட்டுண்டு இருக்கிறவங்க தான் இந்த மாரியான விஷயத்துல மாட்டிக்கிறாங்க. நிச்சயம் ஒரு 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 முறையற்ற செயலா தான் இருக்கு. ஒரு நான் கேட்க வந்தது அப்படி ஒரு வியாபாரம் நடந்துட்டு இருக்கேன். ஏன்னா உங்களை எல்லாம் நிறைய பேர் அணுகியிருப்பாங்கல்ல. அது நம்பிக்கை மருத்துவம் சார்ந்தது அல்லது வேற ஏதாவது ஒண்ணு ஏதோ இருக்கும் மக்கள்கிட்ட. ம். உங்களெல்லாம் தேடி பிடிச்சிருப்பாங்கல்ல. ஏன்னா அந்த அது சார்ந்தே இருக்கிறதுனால இருக்காங்கல்ல. அப்படி ஒரு ட்ரேடிங் நடந்துட்டு இருக்கான்னு கேட்கிறேன். இல்ல இல்ல எனக்கு சதுரங்க எனக்கு அந்த வேட்டையில வந்தது மாரியான மட்டும்தானா? அனுபவம் எனக்கு அந்த மாரியான அனுபவம் இல்ல. ஆனா நண்பர்களுக்கு இந்த மாரியான அனுபவங்கள் வந்திருக்கு. என்கிட்ட பகிர்ந்துட்டு இருந்திருக்காங்க. ஓகே. ஓகே. தெரியல. எனக்கு என்ன நேரடியா அந்த மாரியான யாரும் அணுகுனது இல்ல. இல்ல லைவ்ல நீங்க சொல்ல முடியாது வந்திருந்தாலும் பரவாயில்ல. இல்ல இதுல சொல்றதுக்கு ஒண்ணும் இல்ல. எனக்கு யாரு என்னன்னு கூட நம்ம இல்ல இருந்துச்சுன்னா அத வெளிப்படையா சொல்றதுல ஒண்ணும் தப்பு இல்ல. ஆனா நண்பர்களுக்கு இந்த மாரியான அணுகுமுறைகள் வந்திருக்கு. என்கிட்ட இந்த மாரி கேட்டது இல்ல. கேட்டுச்சுன்னா கண்டிப்பா நான் உங்களுக்கு தெரியப்படுத்துறேன். ஓகே, ஓகே. சக்தி இன்னும் 2 கொஸ்டின்ஸ் இருக்கு பாருங்க. அதை அப்படியே படிச்சு. ஆமாங்க. இன்னொருத்தர் பாலன் கேட்டிருக்காருங்க. இன் ரீசன்ட் டேஸ் ஸ்னேக் ஹேஸ் கம் அரவுண்ட் நியர் மை ஹோம். ஹவ் டு அவாய்ட் தட் அப்படின்னு கேக்குறாருங்க. ஓகே. ஸோ இப்போ வந்து பாம்புகள் வந்து வீட்டுக்கு வந்தா நம்ம என்ன பண்ணலாம்? எப்படி அவாய்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு. முதல்ல வந்து வீட்டுக்குள்ள வந்துருச்சு அப்படின்னா, கண்டிப்பா நம்ம வந்து ஒரு இப்பல்லாம் ரெஸ்கியூவர்ஸ் வந்து ரொம்பவே அதிகமாயிருக்காங்க. ஈரோடு, சேலம், எல்லா தமிழ்நாட்டிலயுமே வந்து இப்போ பாம்புகள பத்தி நல்லா தெரிஞ்சவங்க, அத பத்தி அட்லீஸ்ட் தெரியலனாலும் அத வந்து எப்படி பிடிக்கிறது அப்படின்றது தெரிஞ்சிருக்காங்க. தீயணைப்பு நண்பர்கள் உதவுறாங்க. வனத்துறை நண்பர்கள் உதவுறாங்க. ஸோ இந்த மாரியான ஒரு பாதுகாப்பான மீட்பு எப்படி பண்ணலாம் அப்படின்றத நம்ம பண்ணணும். நாமளா போய் அடிச்சோ, இல்ல வந்து நாமளா போய் ஏதாவது ஒண்ணு பண்ணி இல்லன்னா பாதுகாக்க முடியும். நம்மளாலயே பிடிச்சு வெளில விட்டுற முடியும் அப்படின்னுட்டு, நம்ம வந்து எந்தவித முயற்சியும் எடுக்கக்கூடாது. அன்டில் நீங்க வந்து நாலேட்ஜ் தான். பாம்பு பிடிக்கிறதுன்றது ஒரு விஷயமே இல்ல. பாம்பு பத்தின விஷயத்த தெரிஞ்சுக்கிறது தான் இங்க நாலேட்ஜ். பாம்ப ஹேண்டில் பண்றது விஷயமே இல்ல. ஸோ உங்களுக்கு வந்து என்ன பாம்பு, அது எப்படி பிஹேவ் பண்ணும், இதெல்லாம் தெரிஞ்சதுனாவே நீங்களும் வந்து பாம்புகள கையாளலாம். ஆனா அது தெரிஞ்சுக்கிற வரைக்கும் நீங்க நேரடியா பாம்புகள கையாளக்கூடாது. அது ஒருவேளை எந்த விதத்திலயும் நம்ம வந்து நல்ல கையாள தெரிஞ்சவங்களுக்கே அது வந்து ஒரு சில வேளைகள்ல ஆபத்தா முடிஞ்சிருக்கு. ஸோ பாம்ப நெருங்காம இருக்கிறது 1. அதுக்கு அடுத்து வந்து எந்த பக்கத்துல அதுக்கான அதுக்காக அ எங்கேயாவது மறைவிடம் இருக்கா அப்படின்றத நம்ம வந்து பார்த்துக்கிட்டே இருக்கணும். அதுக்கான போறதுக்கான வழி இருந்துச்சு அப்படின்னா, நம்ம மத்த ரூம்லாம் லாக் பண்ணிட்டு அதுக்கான போற வழிய நம்ம பார்த்து வாட்ச் பண்ணிட்டே இருக்கலாம். இல்லன்னா செட்டில் ஆயிடுச்சு ஒரு இடத்துல அப்படின்னா, கண்டிப்பா அதே இடத்துல தான் இருக்கும். அது அவ்வளோ சீக்கிரம் விலகி போகாது. அப்ப என்ன பண்ணா, அந்த சமயத்துல நம்ம வந்து மீட்பாளர்கள கூப்பிட்டு நம்ம வந்து உதவி எடுத்துக்கலாம். ஒருவேளை வீட்டுக்கு வெளியில எங்கேயாவது பார்த்தீங்க அப்படின்னா, நீங்க வந்து அப்சர்வ் பண்ணலாம். அவ்வளோதான். மத்தபடி வந்து நெருங்கக்கூடாது. அத வந்து ரொம்ப நல்ல ஃபோட்டோ எடுக்கணும். இல்லன்னா வந்து அத வந்து சீண்டி பார்க்கலாம் அப்படின்ற மாரியான விஷயங்கள பண்ணக்கூடாது. அவ்வளோதான். நெருங்காம இருந்தா போதும். அது விலகி போயிடும். இன்னொரு கேள்விங்க. கொம்பேரி மூக்கனும் ஓட்டு வீட்டின் மேற்கூரைகளில் தென்படும் விரல் வில்லரணை பாம்பும் ஒன்றா அப்படின்னு கேக்குறாங்க. ஆமா. ம். ஸோ அந்த அதோட வேகத்த வச்சு தான் அதுக்கு வில்லரணை பாம்பு அப்படின்னு சொல்றாங்க. நான் கொம்பேரி மூக்கன குறிப்பிடும்போது அதோட வேகத்த குறிப்பிட்டேன். ஸோ வட்டார வழக்கு பெயர்கள் வந்து நெறைய இருக்கு. வில்லரணைன்னு வச்சிருக்காங்க, கொம்பேரி மூக்கன்னு வச்சிருக்காங்க. ஸோ அந்த மாரி பலவிதமான பாம்புகளுக்கு பல விதமான பயன்படுத்துறோம். இந்த 2 பாம்புகளும் ஒண்ணு தான். நம்ம பகுதிகள்ல பார்க்கக்கூடிய பாம்புகள். கொம்பேரி மூக்கன் பாம்பு. இன்னொரு கேள்வி அவங்களே கேட்டிருக்காங்க. உமா மகேஸ்வரி. எல்லா பாம்புகளுமே சட்டை விடுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆமா. எல்லா பாம்புகளுமே வந்து தோல் உரிக்கும். அதுல வந்து இந்த மாரியான தரைவாழ் பாம்புகளுக்கு வந்து வந்து அது முழுசா நம்ம ஸ்கின் செட் பண்றத நம்மளால வந்து பார்க்க முடியுது. அதாவது வந்து முழு உடம்பா பார்க்க முடியுது. இந்த சின்ன சின்ன பாம்புகளுக்கு வந்து விட்டு விட்டு தோல் உரிக்கிற பாம்புகளுக்கு வந்து நமக்கு அது தெரியறதில்ல.
பாம்புகளோட வளர்ச்சியை பொறுத்து அதோட தோல்கள் இருக்கும். இப்போ அதோட அதோட உடல் முழுதும் வந்து செதில்கள் வந்து மூடப்பட்டிருக்கு. அந்த பாம்போட வளர்ச்சியை பொறுத்து அது வளருது எப்படின்னா, அந்த தோல் உரிக்கிறது மூலமா தான் அந்த வளரும். கீழே வந்து ஸ்கின்ஸ் வளர்ந்துச்சு அப்படின்னா, மேலே இருக்கிற தோல் வந்து ஆ, ஆ, கலண்டு வந்துடும். அது குட்டியாக இருக்கும்போது அதிகமாக நடக்கும். வளர்ந்தும் போது கொஞ்சம் குறைவாக நடக்கும். மற்றபடி எல்லா பாம்புகளுமே தோல் உரிக்கும். எல்லா ஊர்வனங்களுமே தோல் உரிக்கும். அடுத்து இன்னொரு கேள்விங்க. ஆக்சுவலி ஐ ஹேர்ட் above the bite mark we should not tighten with towel or with any other cloth. So is it so அப்படின்னு கேக்குறாங்க. But have seen the picture in your presentation a person tightening with the towel. அது கரெக்ட் பிக்சரா அப்படின்னு கேள்வி கேட்கறாங்க. இல்லை அது வந்து அந்த பிக்சர் என்ன கூட காமிக்கலாம். அதில் வந்து நான் கயிறு வச்சு இறுக்கி கட்டல, அது மாதிரி காமிக்கல. இல்லை வேற ஏதாவது விஷயங்கள் வந்து துணியோ அந்த மாதிரியான விஷயங்கள் இறுக்கி கட்டின மாதிரி நான் காமிக்கல. அதில் அந்த படத்தில் காமிச்சிருக்கிறது ஒரு பேண்டைடு. ஸோ அதை வந்து நம்ம பாம்பு கடிச்சோன்னா அது தேடிட்டு இருக்கணும் அப்படின்றதும் நாங்கள் சொல்ல வரல. ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு கடிப்பட்டத்துக்கு மேல் பகுதிகள்லையோ, அப்போ எனக்கு இந்த இந்த இடத்துல கடிச்சிருச்சு அப்படின்னா, அதுக்கு முன்னாடியோ பின்னாடியோ வந்து அசைவில்லாம அந்த மாதிரியான லேசா கட்டுறது வந்து நிச்சயம் ஒரு மெடிக்கலாக அக்செப்டட் தான். அது வந்து இறுக்கி கட்டும்போது தான் அந்த வந்து வெனாம் வந்து அந்த பிளட் ஃப்ளோ வந்து தடைப்படும். அந்த நஞ்சு வந்து ஒரே இடத்துல வந்து அக்குமுலேட் ஆகும். அக்குமுலேட் பண்ணுவதுனா வந்து இந்த தசை சிதைவுகள் ஏற்படுறதுக்கான அதிக வாய்ப்புகள் இருக்கு. அதனால வந்து நம்ம வந்து இறுக்கி கட்டுறது, பிளேடால வெட்டுறது இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து சரியான அணுகுமுறை இல்லை. ஆனால் ஒரு பாதுகாப்பான ஒரு கேப்ல இந்த ஒரு ஸ்பேஸ் விட்டுட்டு, ஒரு விரல் விடுறதுக்கான ஸ்பேஸ் விட்டுட்டு நம்ம வந்து பண்ணலாம். அது வந்து ஒரு சரியான முறை தான். அது வந்து உங்களை ஒரு அந்த வெனாமோட ஃப்ளோவை ஒரு ஸ்டெபிளைஸா வச்சிருக்கோம் அப்படின்னு நம்ம படுது. நன்றிங்க. இன்னொரு கேள்வி கேட்டிருக்காங்க. சில பாம்புகள் ஃபேனில் சுத்தி கொண்டு இருக்கும்போது பயம் காரணமாக அடிக்கடி அடிக்க வாய்ப்பு உள்ளனவே, விட்டு விட்டால் தானாக போய்விடுமா அப்படிங்கிறாங்க. இது எப்படி ஃபேன்ல மாட்டுதுன்னு தெரியல கேட்டிருக்காங்க. ஃபேன்ல மாட்டிருச்சுங்களா? ஓகே, ஓகே. சம்டைம்ஸ் இந்த மாதிரி நடக்கும். இப்போ இந்த ஓட்டு வீட்டில் வந்து நம்ம வந்து சாரப்பாம்பு வந்து இந்த எலியை துரத்தி வரும்போது இந்த மாதிரி அவங்களோட அனுபவத்தை தான் பகிர்றாங்க. நம்ம வீட்டில் எந்த ஒரு இடத்துலையுமே இந்த மாதிரியான பாம்புகள் இருக்கும். சில வீட்டில் வந்து ஏசிக்குள்ளெல்லாம் இருந்துச்சு. சில வீட்டில் சிலிண்டருக்கு அடியில் இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி அவங்க வந்து இந்த ஃபேனுக்குள்ளே சுற்றி பார்த்துருக்காங்க. பெரும்பாலும் நல்ல மரம் ஏறக்கூடிய இந்த மாதிரி கிளைம் பண்ணக்கூடிய பாம்பாக தான் இருக்கும். சாரப்பாம்பு இல்லைன்னா நல்ல பாம்பாக இருக்கலாம். இப்போ நீங்கள் இதுக்கு மாதிரியான விஷயங்களுக்குமே வந்து ஒரு மீட்பாளரை தான் அணுகணும். அது ஒரு பயத்தில் போய் உள்ளே வந்து மாட்டிக்கிச்சு அப்படிங்கும்போது கொஞ்ச நேரம் விட்டு அதுக்கான பாதுகாப்பு வழியா திரும்ப மேலே பக்கத்தில் ஏறி வீட்டுலேருந்து அந்த ஓட்டு வழியாவோ இல்லை அந்த வீட்டில் ஏதாவது துளைகள் இருந்துச்சுன்னா அது வழியாக கண்டிப்பாக வெளியில் போயிடும். ஆனால் அது வரைக்கும் நாம் வந்து நிம்மதியாக இருக்கணும் இல்லையா? கண்டிப்பாக மீட்பாளர் யாராவது அணுகிறது தான் சரியான முறையாக இருக்கும். நன்றிங்க. அப்புறம் இன்னொருத்தர் கேட்டிருக்காங்க. உங்கள் படைப்புகள், புத்தகங்கள், பேச்சுகள் பொதுவெளியில் இருக்கிறதா? உங்கள் கருத்துக்களை தெரிந்து கொள்ள ஆர்வமாய் உள்ளது அப்படிங்கிறாங்க. ஆமாம். இது யூடியூப் சூழல் வெப்சைட் ஏதாவது இருந்தா ஷேர் பண்ணுங்க. இருக்கு. சூழல் அறிவோம் அந்த இதில் வந்து ஒரு பாம்புகள் பற்றின 2 டாக் அதில் நான் பேசியிருக்கேன். அந்த நீங்கள் யூடியூப்பில் நீங்கள் பாம்புகள் ஒரு அறிமுகம்னு நினைக்கிறேன். அது நீங்கள் போட்டிங்கன்னா நம்ம பார்க்கலாம். அதுக்கு அடுத்து வந்து புத்தகங்களுக்கு வந்து நிறைய புத்தகங்கள் இருக்குது. நம்மளோட நம் நாட்டு புத்தகங்கள்னு ஒரு ராஜேந்திரன் முனைவர் ராஜேந்திரன் ஐயா எழுதின புத்தகம் இருக்குது. அது நீங்கள் பிடிஎஃப் தேடி கூட நீங்கள் படிக்கலாம். அவரோட அனுபவங்கள் அதில் பகிர்ந்திருக்காரு. ஸோ அதுக்கடுத்து வந்து இந்தியன் ஸ்னேக்ஸ்னு ஒரு புக் இங்கிலீஷில் இருக்குது. தமிழில் வந்து அது அப்டேட்டடான விஷயங்கள் இல்லை. தமிழில் இன்னும் வந்து சரியான ஐ பாம்பு அப்படின்னு நண்பர் விஸ்வா எழுதின ஒரு புத்தகம் இருக்குது. என்னோட புத்தகங்கள் தான் இல்லை, இது எல்லாமே வந்து நான் வாசிக்கக்கூடிய புத்தகங்கள் தான். இதை தாண்டி மொபைலில் வந்து ஸ்னேக் ஹப் அப்படின்னு ஒரு ஆப் இருக்குது. ஸோ இந்த ஆப்பில் வந்து நம்ம வந்து இந்திய பாம்புகள் எல்லாத்துக்கும் இல்லை, ஒரு 60% பாம்புகளுக்கு வந்து அது யார் கண்டுபிடிச்சா, என்ன மாதிரியான இடங்களில் வாழுது, நஞ்சுள்ளவையா நஞ்சு இல்லாதவையா, இது மாதிரியான தகவல்கள் உங்களுக்கு தெளிவான படங்களோடவே கிடைக்கும். நன்றிங்க. கேள்விகள் அவ்வளவுதாங்க, இதோட முடிஞ்சது. நன்றி. அன்புமணி மேடம், அடுத்தது இதோட முடிச்சுக்கலாங்களா?
நீங்களே அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க. இல்லங்க, வாய்ஸ் கேட்கல, மியூட்ல இருக்கு. இப்ப பேசுங்க. இல்லையே, மறுபடியும் மியூட்டுக்கு போயிடுச்சுங்க. அன்மியூட் ஆகி மியூட். ஓகே ஓகே, இப்ப பேசுறது கேக்குதுங்களா? கேக்குதுங்க. கேக்குதுமா. ஓகே. வேற யாருக்காவது எதுவும் சந்தேகங்கள் கேள்விகள் இருந்தா கேட்கலாம், இல்லைன்னா நம்ம அடுத்தது போய்க்கலாம் சார். சார், இட் வாஸ் a வெரி குட் ப்ரெசன்டேஷன். ஆக்சுவலி எங்களுக்கு நிறைய கிளாரிஃபிகேஷன்ஸ் கிடைச்சிருக்கு, நிறைய அதை பத்தி விஷயங்கள் தெரிஞ்சுக்குன்னு தான் சொல்லணும். நிறைய பேருடைய சந்தேகங்கள் மூலமா எங்கள்கிட்ட இன்னும் கொஞ்சம் இருந்த சந்தேகங்களுக்கு கொஞ்சம் கிளியர் ஆயிடுச்சுன்னு சொல்லலாம். கண்டிப்பா மேம். வாசல் அமைப்புக்கு ரொம்ப நன்றி. மிக்க நன்றிங்க. நிறைய பாம்புகள் பத்தின தகவல்கள் மற்றும் நிறைய சந்தேகங்களை தீர்த்து வச்சதுக்கு. இவ்வளவு பாம்பு வகைகள் ஈரோட்லயே இருக்குதுன்னு நீங்க சொல்லிதான் எங்களுக்கே தெரியுது, ஈரோடு பகுதியிலேயே. எனக்கு பிறந்த ஊர் வந்து சேலம் தான். சேலத்துல தான் என்னோட பள்ளி கல்லூரி எல்லாமே. ஸோ அதுக்கப்புறம் தான் அங்கே பணி இடம் தான் வந்து திருநெல்வேலி. ஸோ சேலத்தில் இந்த மாதிரியான இரவு வேலைகளில் பாம்புகளை கவனிச்சது, அதுக்கப்புறம் ஈரோடு பகுதிகளில் நண்பர்கள் இருக்காங்க, அவங்க கூட பயணங்கள் பண்ணது, இதில் நிறைய அனுபவங்கள் மூலமாக தான் பாம்புகள் பற்றி நிறைய தெரிஞ்சுக்க முடியும். நன்றிங்க. அடுத்து ஏதாவது ரெஸ்கியூ டீம் கான்டாக்ட் நம்பர், சோசியல் மீடியா டீடைல் அந்த மாதிரி ஏதாவது இருந்தா ஷேர் பண்ணுங்க அப்படின்னு ஒருத்தர் கேள்வி போட்டிருக்கிறார் கடைசியா. அந்த ஸ்னேக் ஹப் அந்த ஆப்லேயே எந்தெந்த பகுதிகள், எந்த தமிழகத்தில் எந்தெந்த பகுதிகளோ அந்தந்த பகுதிகளுக்கு நம்பர் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த கான்டாக்ட் பர்சனை நம்ம வந்து தொடர்பு கொள்ளலாம். அதுக்கு முன்னாடி வனத்துறையோட நம்பர் வந்து நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது. உங்கள் பகுதிகள் வந்து எந்த ரேஞ்சுக்குள்ளே வருது, அந்த ரேஞ்ச் ஆஃபீஸோட நம்பரு. ஸோ இந்த மாதிரியான தகவல்கள் வந்து நிச்சயம் வந்து உதவும். ஏன்னா வனத்துறையும் இப்போ தீயணைப்புத்துறை பண்ணுறாங்க, இருந்தாலும் வனத்துறை வந்து இது அவங்களோட பொறுப்பு கூட. ஸோ அவங்க நிச்சயம் வந்து அவங்களால அந்த சமயத்தில் வேறு பணிகள் மூலமாக வர முடியலைனாலும் பாம்பு மீட்பாளர்களை அவங்களுக்கு அவங்க நம்பர் தருவாங்க. ஒரு அங்கீகரிக்கப்பட்ட ஒரு நபர்களை உங்களுக்கு அறிமுகம். நன்றிங்க. பாம்புகளும் நாமும் அப்படிங்கிற தலைப்புல மிக அற்புதமான ஒரு உரைங்க இது. உண்மையாலுமே நிறைய தகவல்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். பாம்புகளோட வகைகள், அதை எப்படி வாய்ப்படுத்தி இருக்கிறாங்க, குறிப்பா இந்தியாவில் எவ்வளவு வகையான பாம்புகள் இருக்கு, அடுத்து தமிழ்நாட்டில் எவ்வளவு பாம்புகள் இருக்குது அப்படின்ட்டு. இதில் நிறைய நம்ம இதுவரை கேள்வியே படாத சில ஓநாய் வகை பாம்புகள், கண்ணாடி விரியன் இதெல்லாம் தெரியும் நம்மளுக்கு, தண்ணி பாம்புல. அப்புறம் எதெல்லாம் இரவு நேரங்கள்ல நடமாடும், எதெல்லாம் பகல்ல நடமாடும்னு தெரிவிச்சது. அது மாதிரியான தகவல்லாம் நமக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்து பாம்பு கடி தவிர்த்தல் மற்றும் அந்த முதலுதவிகள்லாம் வந்து எங்களுக்கு எல்லாருக்குமே காமன் மேனா எல்லாருக்குமே பயன்படும்னு நினைக்கிறோம். மிக ஒரு அற்புதமான ஒரு உரையை தயாரிச்சு எங்களுக்கு அளித்ததுக்காக மிக்க ஈரோடு வாசல் சார்பா எங்களோட நன்றிங்க. அடுத்து எங்க வாசல் படைப்பு குழு இதை அரேஞ்ச் பண்ணாங்க, அவங்களுக்கு இந்த நேரத்தில் நாங்க நன்றி தெரிவிச்சுக்கொள்றோம். மிக்க நன்றிங்க.